என்கிட்ட தோக்கலாம், இவன் என்கிட்ட தோக்கலாம். ஆனா நாங்க 2 பேரும் யாருக்கையும் தோக்க மாட்டோம். வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம் V4A மீடியா நேயர்களே, நான் தான் உங்கள் ரியாஸ் கே அஹமத் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நபர் அனுபவத்தில், வயசில், எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப மூத்தவர். அவர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்லேயும் சரி, ஹிந்திலையும் சரி அவருடைய பயணம் மிக பெரியசு. அதே சமயத்தில் நமக்கு அவர் ரொம்ப பரிச்சயன்றதை ரொம்ப எங்கள் மனசுலலாம் ரொம்ப பதிச்சிருந்து. பார்த்திங்கன்னா 90s அவர் ஒர்க் பண்ண படங்கள், அண்ணாமலை போன்ற படங்கள் தான். நம்ம சந்திக்க போகிற நபர் நம்ம ரைட்டர், டைரக்டர் TK சண்முக சுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரியாஜ் அவர்களே. V4 மீடியா ரசிகர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 1991 வந்து ரஜினி சார் வருவார். சின்ன சின்ன வந்து ஒரு 2 கேப் இருக்கும்போது 2 ரோல்ஸ் பண்ணிவிட்டு கேரக்டர் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ சொன்னோம், ரஜினி சார் வச்சு ஒரு ஃபுல் லென்த்து படம் நம்ம பண்ணலாம், அது வந்து ஒரு கதை பாருங்க அப்படின்னு. பொகடே சார் வீடு வந்து கஸ்தூர் ரங்கன், ரஜினி சார் வீட்டுக்கு கிட்டத்தட்ட பின்பக்கம் நடந்தே கூட வரலாம் அங்கே. அப்போ ஒரு நாள் 8:45 மணி இங்கே மேலே வந்து அவர் ஃப்ரீயாக இருந்து வந்தார். ரஜினி சார் வந்தோடனே இந்த கதையை சொன்னோன்னே பிடிச்சி போச்சு. சரி உடனே பண்ணலாம். ஆனால் ஒன்று சொன்னார், இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், அந்த படம் பேர் தர்மதுரை. சொன்னேன், சரிங்க சார், தர்மதுரை ஸ்க்ரீன் பிளேல நானும் இருக்குது சார், எப்படி சுந்தர் நான் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம், சைமல்டேனியஸில் இது அதுவும் பண்ணி முடிச்சிடலாம், நான் உங்களுக்கு எப்படி வேணாலும் டேட்ஸ் தரேன். அப்போ பொகடே சொன்னார், உதயபூரில் ஷூட்டிங் மேஜராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே அப்படின்ட்டு. அப்போது லைட்டாக சொன்னேன், சார் ஞாபகம் வருங்க இதுக்கு என்ன இதே தான் என்ன ஆக்ஷன் இருக்கு அப்படின்னா. சரி, எந்த கதையை பற்றி பேசி கரெக்ட் பண்ணி டெய்லி ஈவினிங்ஸில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவார். பேசி ஒரு 10 நாளில் அவர் ஃபுல்லாக அவர் மைண்டில் வந்து கதை ஏற்றிட்டாங்க. கதை ஏற்றிட்டு ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டோம். இந்த படம் சார் அது அதான் வந்து ஃபுல் பனே அங்காரே, ரேகா, பாம்பே ரேகா. அப்போ எப்படி பார்க்குறேன்னா, அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னார், ஒரு கேரக்டர் நல்லா இருக்குது, சீன்ஸ் நல்லா இருக்குது, எனக்கு டேட்ஸ் கிடைச்சா நான் வந்து அப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் வந்து சொன்னது ரொம்ப நல்லா வந்துடுச்சு, இந்த சீக்கிரம் வந்து படத்தை வந்து எடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரஜினி சார், நான் தமிழ் தான், தமிழ் இங்கிலீஷ் நான் செட்லேயும் வந்து பொகடே சார் கூட ஒர்க் பண்ணுவேன். அப்போது அன்றைக்கி எப்படி பார்த்தணும் சார், சின்சியாரிட்டி. அதாவது டேட் சொன்னால் சார் நம்ம தான் பயப்படணும். நான் 4 அன்றைக்கி 9:05 நான் செட்டில் இருப்பேன் பாம்பேவில், நீங்கள் சொல்கிற இந்த செட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் அந்த வார்த்தைக்கு வந்து கோல்டன் வெயிட் கொடுத்துருக்கணும். அவர் கரெக்டாக 9:03 இருப்பாங்க உள்ள செட்டில். எந்த வித தொல்லையும் கிடையாது சார். இப்போது வண்டி அனுப்பிச்சுமா இல்லையா, வரேன்டார் சண்முகம் அப்படின்னு சத்யநாராயணா சார் பேசுவார், இல்லை வந்து இவர் பேசுவோம், சார் வரேன்ட்டாரே நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. நான் போவேன், என்னால் முடியல எங்கே இருந்தோம்னா நேராக ஒரு செட்டுக்கு வந்துடுவேன். இதே வேகம்னா படப்பட வருவார், என்ன காஸ்டியூம் சேர்த்துன்னு சீனை நான் சொல்லுவேன் வந்து நடிப்பார். படம் வந்து பாம்பேக்காரங்க ஃபுல்லாகவே ரஜினி சார் மாதிரி எங்களால் இருக்க முடியலன்னா அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டார். இந்த வேலைக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறதுல அவர் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவருக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ வேகமாக முடிக்கணும் இல்லைங்களா. தர்மதுரை இதுவும் போது அதுவும் போய்ட்டுருக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணார் இவர், ஒரு நாள் வந்து
காலிலேருந்து மறுநாள் காலில் வரும் நடிச்சு முடிச்சுட்டு நான் போயிடுறேன், அங்கப்புறம் நான் வந்து வெளியூர் போகிறேன், நாங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை. வந்தால் என்ன பண்ணிட்டா, அதே ஃப்ளைட்டில் ஒரு எனக்கு சீட்டு கிடைக்கல. நான் முன்னாடி ஃப்ளைட்டில் போனால் அகமதாபாத்தில் என்ன இறக்கிட்டான், உதய்பூருக்கு கொண்டு போகல. குழப்பமே போச்சு எனக்கு. இவர் அடுத்த ஃப்ளைட்டில் வர்றாரு, இவர் ஃப்ளைட்டு அங்கே நின்று போச்சு, பைலட் ஸ்ட்ரைக்கு போகிறாங்க. உடனே பொகடே சார்கிட்ட லேண்ட்லைன், அப்போ வந்து மொபைல்லாம் கிடையாது. சார் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன், இப்படி ஒன்று தெரிஞ்சுன்னு தான் ரஜினி சார் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடாது, ஒரு நண்பர் வந்து ஹெலிகாப்டர் கம்பெனி வச்சுருக்காரு, அவர்கிட்ட பேசியிருக்கேன், அங்கே வந்துடும் அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்துடும், 2 பேரும் ஏறி நேராக உதய்பூர் ஸ்பாட்டுக்கே வந்துடுங்க அப்படின்றாரு. இவர் எவ்வளோ ஆகும் சொல்லு, 87 ஒரு 94 லட்சம் ஆகும். என்ன சொல்றதுக்கு எவ்வளோ காசு இதுக்கு தேவையில்லை, அதெல்லாம் வேணாம் அப்படி அவர்கிட்ட ஒன்று போராடிச்சு. தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் இங்கே வந்து ஏர்போர்ட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்காருன்னா அதுக்கு எனக்கு கெட்ட பேர். எனக்கு வந்து அந்த பணம் ஒன்றும் பெரிய பணம் இல்லை, இன்னைக்கு கடவுள் எனக்கு பணம் கொடுத்துருவார், இவர் முடியவே முடியாதுன்னு இவர் ஓடி போய் ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் கார் பேசுகிறாரு எங்கே உதயபூர் போகிறதுக்கு. பேசிட்டார், நான் ஹிந்தி நல்லா தெரியும்னாலும் அவர் பேசிட்டார். சொன்னால் இது வேண்டாம்னு சொல்லி வந்துட்டுப்போம். ஏன் சார், நீங்கள் நம்ம ஊர் ஹைவேல போயிருக்கீங்களா, இப்படி ஒரு வண்டி நம்ம போகுதுன்னா ஒரு 2 வண்டி வரும், 10 வண்டி வரும், இல்லை ஒரு 50 வண்டி வரும், 2000 லாரி ஒன்றா வருது சார். அதில் அந்த டிரைவர் ஓட்டுறாரு, இவர் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கார், நான் அந்த பக்கம். எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கு. அந்த மாதிரி ரோட் டிராஃபிக் நான் என்னுடைய எல்லா விமான ஜர்னியில் தான் எல்லாமே நடந்தது. எங்கேயுமே நான் வந்து கார்லேயே போனது கிடையாது நார்த்தில். எனக்கு அது புது இவர் வைப்ரேஷன் மேடம் சீரட்டு பிடிச்சிட்டு நேராக உதய்பூர் 3 hours 45 minutes போயிருந்து நாங்கள் சேர்ந்தோம். அங்கே ரிசப்ஷனில் பொகடே சார் மெசேஜ், என்ன இந்த மாதிரி ரஜினி சார் ரெஸ்ட் இருக்கட்டும், ஃப்ளைட் இல்லாமல் காரில் வேறு ஜர்னி ரொம்ப இதுவாகிட்டாங்க, நாளைக்கு வச்சுக்கலாம் ஷூட்டிங், எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு தலையை அப்படி கோதினார். ஆல்ரெடி இந்த ஒரு சின்ன இந்த பாக்ஸ் மாதிரி கொண்டாந்து ஸ்லிங் பாக்ஸ் மாதிரி அதை தூக்கி அது மேலே போட்டால் டீ சொல்லுங்க அப்படின்னாரு. பேச வாஷ் பண்ணார், டீ சொன்ன டீ குடிச்சிட்டு பொறுப்பு போகலாம். அந்த கார் எங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் வந்து அதில் அவங்களுக்கு சொல்லி அங்கே வந்து போயிட்டு அங்கே வந்து சன்செட்டு கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் 7:45 நடிச்சேன். எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், சார் வேலைன்னு வரும்போது தான் சார் வேலைன்னு நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம், வேலை இருக்கும்போது வேலை செய்யணும் இல்லையா, இதில் எல்லாம் பேசி இது நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படின்னா 7 மணிக்கு அவருக்கு ஃப்ளைட்டுன்னா சார் 6:15 ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கணும். 6:15 அவருக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்னா 25 minutes ஜர்னி. அப்போ எப்படி எழுந்து ரெடி ஆகிட்டு அங்கிருந்து வந்து இந்த இவ்வளோ கிண்ணல்கள் கஷ்டப்பட்டுட்டு அங்கே வந்து ஒருத்தர் டயர்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த ஒரு சின்சியாரிட்டாக சார். இது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தோ இல்லை நம்ம கம்பல் பண்ணியோ, என்ன சார் நீங்கள் ஹீரோ நீங்கள் தானே சார், அவரை புக் பண்ணியாச்சுன்னா அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தான் பொறுப்பு வேணும், சீக்கிரம் படத்தை முடிக்கணும். நமக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. ஸோ 2 வார்த்தைக்கு நம்ம காஸ்டியூம்ஸ் சார் இப்படி இருந்த அப்புறம் அந்த சீன் எல்லாமே பொருளை கேட்பார். இந்த கிராஸ்பிங் பவர் இருக்குது இல்லைங்களா, உடனே ஒரு எதோ அந்த ஒரு இடத்துல டை வேணுமா, அது பாருங்கள் என்ன மாதிரி டை என்ன காஸ்டியூமர் என்கிட்ட பேச சொல்லுங்களேன் அப்படின்னு. இவ்வளோ தான் சார். இதுதான் 1977 பார்த்தேன் நான். 90 அவரை பார்க்கும்போதும் அதே படம் அதே பேச்சு அதே இது, அது வந்து கொஞ்சம் கூட மாறல. அப்போ தான் நான் ஒரு ரைட்டர், நான் ஒரு சிந்தனையாளர், நான் ஒரு கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஹீரோ ஒரு ஆங்கிரி யங்மேன் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா நான் தான் அவனுக்கு வந்து ஒரு பர்த்து கொடுப்பேன். அவங்க அப்பா யாருன்னு சொல்லுவேன், அவன் அம்மா யாருன்னு சொல்லுவேன், இப்போ எங்கே பிறந்தான்னு சொல்லுவேன், என்ன படித்தான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து தேடி இருக்கேன். அப்படிலாம் பார்க்கும்போது இந்த மனிதனுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அது என்ன சக்தி? உழைக்கணும், நல்ல பேர் வாங்கணும், சுறுசுறுப்பாகவே இருக்கணும்னு ஒரு சக்தி உள்ளே இருக்குது. அந்த சக்தி தான் இந்த மனிதன் இப்படி பண்ணுது. ஏன்னா மற்றவங்களே நம்ம பார்க்குறோம், இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆகிடும். இப்படி நான் பார்க்கல சார். நம்ம வந்து பெரியவர்கிட்ட நம்ம வந்து பழகலை. அவரையும் தான் ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க, மக்கள் தெலுங்கு வந்து சொல்லுவாங்க. அவர் அவ்வளோ இவர்கிட்ட இந்த
ப்ரொடியூசருக்கு பயப்படுறதுக்கு அந்த இது ஒரு தனி ஒரு கல்யாணம் வந்து பார்த்தோம். அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 படம். அப்போது இந்த சீன்கள் சொல்கிறது, திருப்பி சீன்களை பேசுகிறது, ஒரு சீன் பிடிக்கலன்னா மாற்றி பேசுறது, அதில் தான் வந்து என்ன அண்ணாமலைக்கு கொண்டு வந்து கூப்பிட்டுருந்தார். ஓகே. ஏன்னா யூஸ்வலாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கேமராமேன் யார், இதுக்கு மியூசிக் யாரை போடலாம், எந்த ஹீரோயின் போடலான்னு இப்படி ஒன்று ஒன்றா கம்மிட்டோம். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்துக்கு ஹீரோ ஃபைனல் ஆச்சு, ஷூட்டிங் டேட் ஃபிக்ஸ் ஆச்சு, 2 நாளுக்கு முன்னாடி தான் இயக்குனர் நிச்சயமாக வராரு. அது வந்து என்னென்னா சொல்லாம ரஜினி சார் வந்து ஜெயராம் தான் அப்போ கூட இருப்போம்ல. சார் உங்களை வந்து அருணாச்சலம் இருக்குல்ல, இப்போ அதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் அங்கே வர சொல்கிறாரு. அப்போ எனக்கு வீடு வந்து இங்கே சார் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், குடும்பம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருந்தேன். உடனே கரெக்டாக காரணம் 9:05 போகிறேன். நான் உள்ளே போகிறேன், பார்த்திபன் வெளியே வராரு ஏதோ பேசிட்டு, போங்க நீங்கள் வரதா சொல்லியிருக்கேன். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் பெருமையின் நடராஜன் சார் வந்தார், வசந்த் சார் வந்தார். என்னை வந்து ரஜினி சார் வந்து ஜஸ்ட் ஒரு கதையை கேட்கறதுக்கு தான் வந்து கூப்பிட்ருக்காருன்னு எனக்கு தெரியாது. சொல்லியிருக்காரு, நம்ம போய் உட்காரோம். எதிர்க்கு ரஜினி சார், இது நான், பக்கத்தில் வசந்த் சார், அதுக்கு பக்கத்தில் பெருமையின் நடராஜன் சார் உட்காந்து. இந்த டைட்டிலுக்கு எழுதுமே தெரியுங்களா, ஃப்ளாக்ஸ், அந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் வந்து எழுதி அதில் வந்து ஒவ்வொரு சீனுடைய கண்டென்ட்டை வந்து எழுதி படிச்சுக்கிட்டே வரேன். நான் குத்கர்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தேன். நான் மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பட் ஒரு படத்தை நான் விட மாட்டேன் சார். எந்த லாங்குவேஜில் அதுவும் ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்தை பார்த்துக்கிட்டேன். குத்கர்ஸை நான் பார்த்தேன். இவர் சொல்லிகிட்டே வந்தோடனே எல்லாம் முடிஞ்சது. ஒரு 2-3 திருத்தங்கள் சொன்னேன். அவர் கொஞ்சம் வருது சார், என்ன சார் நீங்கள் ரைட்டரா டைரக்டரா அப்படின்னு. இல்லை சார் டைரக்டர் ஆகணும்னா வலிச்சேன், ரைட்டர் அப்படின்னு ரஜினி சார் டக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல சும்மா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கதையை ஒரு 3 டேஸில் இன்டர்வல் வரலாம், ஒரு என்ன ஷேப் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிடுறேன் சார். நான் இப்போ உட்காடுறேன், நாளைக்கு நான் பாம்பேயில் இருக்கணும். பகடே சார் காலையில் பேசிட்டார் என்கிட்ட. அப்போ லேண்ட்லைன் தானே, இப்போவே நான் நேராக ஹோட்டல் ரூமுக்கு போகிறேன் சார். நாளை மத்தியானம் நான் வந்து 4 மத்தியானம் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. உடனே பிரபேந்திரன் சார், நான் யாருக்கும் வந்து ரூம் எல்லாம் போட்டு கொடுத்தது கிடையாது அப்படின்னு. சார் ரூம் போடுறதுல பல விதமான இது இருக்குது சார். நான் வந்து தவம் பண்ணுவேன் சார், எனக்கு யாருமே இருக்கக்கூடாது சார். நானும் என் கேரக்டர்ஸ் மட்டும் தான் நான் தவம் பண்ணி சீன்ஸ் கொண்டு வருவேன் சார். அதனால் ரூம் இல்லைன்னா முடியாது சார், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வீட்டில்ங்க. நான் எங்கே இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது சார், என் வீட்டுக்கு கூட சொல்ல மாட்டேன் சார். இருக்க ஒரு இடத்துல நான் கதை எழுதிக்கிட்டுருன்னு சொல்லுவேன். அப்போ உடனே ரஜினி சார் சொல்லுவார், நீங்கள் போடுறீங்களா நான் போட்டுறேன். போட்டுறோம் அப்படின்னு உட்லண்ட்ஸில் 1142 நினைக்கிறேன், ஒரு அருமையான ரூம் போட்டு வசந்த் சார் மட்டும் வந்தார். ரொம்ப சின்சியர் மேன். நோட் புக்கு எல்லாமே புதுசாக வாங்கிட்டு வந்தார். எல்லாம் கொடுத்துட்டு, சார் யார் உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் கூட வேணாம் சார், நீங்கள் எப்போ வேண்டாம் சார் அப்படின்னு உட்காந்து. தத்தாத்திரேயா யார் கொடுத்தது தெரியுங்களா? மிஸ்ஸஸ் ராஜ்குமார், பார்வதம்மா ராஜ்குமார். நான் முதல்ல கர்நாடகாவிலேருந்து ஹிந்தி படத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, தெரியுமா போகிறேன்னு. அப்போ போகும்போது ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த அம்மாவே உதயசங்கரை நம்ம வந்து பார்த்து, அம்மா என்ன ஆசீர்வாதமாக தான் நான் வந்து பாம்பே போகிறேன். அப்போ அந்த அம்மா வந்து தத்தாத்திரேய படம் வாங்கிட்டு வந்து அதை வந்து சில்வர் ஃப்ரேமில் வந்து போட சொல்லி இது பண்ணிவிட்டு, ஒரு மனுஷன் எடுத்ததெல்லாம் வந்து வெற்றி ஆகுது அப்படின்னா அது கடவுள் அனுகிரகம் வேணும். நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக உணவு. ஆனால் என்ன ஒரு வருத்தம் எனக்கு இருக்குன்னா, நீங்கள் திருப்பி கர்நாடகாவுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. அபிநய படத்துக்கு தான் எழுத முடிஞ்சது தவிர வர முடியல, அவ்வளோ பிஸி ஆகிட்டேன் மகுடேஷ் சார் விட்டு. கிட்டத்தட்ட ஒரு 24 படம் பண்ணேன் ஒரு. ஸோ அந்த எதுக்கு சொன்ன பார்வதம்மா ராஜ்குமார் கொடுத்த அந்த தத்தாத்திரேயா படம் இருக்கு இல்லைங்களா, ஊதுவத்தி எடுத்து சொல்லிட்டு காயத்ரியெல்லாம் சொல்லிட்டு உட்காந்து ஆரம்பிச்சது தான் சார். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து படத்தை விட இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு 3ஆவது நாள் இன்டர்வல் வரலாம்
சார் இன்டர்வியூவில் ரெடி பண்ணிட்டேன்னு ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். சண்முகம் என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களை பற்றி எனக்கு தெரியும், என் டைரக்டர்கிட்ட சொல்லிவிடுங்க பாலச்சந்திரன். அவர் வானமையில்னு ஒரு படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அப்போ ஒன்று வந்து அங்கேருந்து ஃபோன் அடித்தாங்க, அதெல்லாம் வர்றாங்க. டைரக்டர் வர்றாருன்னு வந்து டிஎன் பாலு சாருக்கும் அவருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. ஏன்னா தெய்வத்தாய் படத்தில் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க, பாலு சாரும். அதனால் ரொம்ப ஒரு இது இவங்க வேறு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதனால் அவர்கிட்ட நம்ம முதல்ல சொல்கிறதுக்கு எவ்வளோ, இவங்க யாரும் வரல, இவங்க மட்டும்தான் வந்தாங்க, பாலச்சந்திரன் சார் வரல. சரின்னு சொன்ன உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதில் நம்ம மோகன் ரொம்ப காமெடியெலாம் ரொம்ப சிரிக்கிறா போல. எல்லாம் முடிஞ்சது. சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் வசந்த் சார், உங்களை நாங்கள் வந்து டிஸ்கஷனுக்கு மட்டும்தான் கூப்பிட்டோம். இந்த ட்ரெண்டு அந்த கேரக்டர் ரஜினி சார் கேரக்டருக்கு வந்து டைலாக்ஸ் நீங்கள் தான் சார் பண்ண முடியும், நீங்கள் டைலாக்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு. யாரே வசந்த் சார் தான் சொன்னேன். சரிங்க சார் நான் சார். அதுக்கப்புறம் தான் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங். நான் 2 நாள் பாம்பே போயிட்டு வந்தேன். வந்த உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி வந்து எனக்கு தெரியாது. அப்போ ரஜினி சார் என்னை கூப்பிட்டு கேட்டார் வீட்டுக்கு, உங்களுக்கும் வசந்துக்கு ஏதாவது ரிஃப்ட் வந்ததா, நீங்கள் ஏதாவது கோபமாக பேசுனீங்களா, இல்லை அவர் ஏதாவது உங்களுக்கு? ஒன்றுமே இல்லையே சார், எனக்கு தெரியலையே சார், நல்லா தானே பேசிகிட்டு இருக்காரு. நான் வேணால் ஃபைனலாக வீட்டுக்கு போட்டோமா சார், பேசிட்டு வரட்டுமா அப்படின்னு நான் போனேன். அப்போ வந்து மேஜர் சுந்தரராஜ் வீட்டு எதிர்க்க ரைட்டில் ஒரு மாடியில் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாமா? அவர் இல்லை, ஒய்ஃபோடு எங்கேயோ வெளியே போயிருந்தார். ஒரு 45 நிமிஷம் நான் காரில் உட்காந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்தார். சந்தோஷமாக வாங்க, நிச்சயமாக அது வெற்றி படம், நான் இல்லைன்றது எனக்கு வருத்தம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை, வாழ்த்துக்கள்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுரேஷ் சார் ரீசன் சொல்லவே இல்லை. ரீசன் சொல்லுவேன், எந்த விதமான மனக்கசப்போ கோவமோ யாரை பற்றி பேச ஒன்றுமே அவர் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மறுநாள் சுரேஷ் சார் மத்தியானம் வந்தார். அவர்கிட்ட வந்து எல்லாம் நிரேஷன் பண்ணேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் சார் வழக்கமாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஹீரோன்றதை ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் யாரு, டிஓபி யாரு, ஹீரோயின் யாரு அப்படின்றத மற்ற ஸ்டார் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாமே ஃபிக்ஸ் ஆவாங்க. ஆனால் அண்ணாமலை படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் ஒரு இயக்குனர் போந்தம் வராரு. இதுக்கான ஏன்னா அந்த படத்தில் ரைட்டராக நீங்கள் ஜர்னி பண்ணியிருக்கிறனால அதுக்கான உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் தான். நிச்சயமாக சார், நல்ல கேள்வி கேட்டீங்க. ரஜினி சார் தான் என்னை வந்து வரவழைச்சு வசந்த் சார்கிட்ட நெரேஷன் கேட்க சொன்னார். பக்கத்தில் பிரமீன் நாராஜ் இருந்தார். அவர் நெரேஷன் சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னென்ன வந்து சூப்பர் ஸ்டார் இமேஜ்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அதாவது சார் வந்து இதுக்கு வந்து சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பாக ஒரு நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. அவங்க இங்கே வந்து திருப்பி நடிகர் திலகம் தான் அவங்க வந்து நிற்கிறார். அதாவது சார் எப்படி தமிழில் வந்து யாப்பிலக்கணம் இருக்கும், எழுத்து, அசை, சீர், தலை, அடித்தோடைய 6 உறுப்பு தான் வந்து யாப்பிலக்கணம். இந்த யாப்பை வந்து அத்துப்படியாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்ணதாசன், நீங்கள் பட்டுக்கோட்டை, நீங்கள் வாலி, நீங்கள் வைரமுத்து, நீங்கள் மற்றபடி இப்போ இருக்கிற புகழ் பெற்று, அதாவது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு யாப்பு தான். அதுக்குள்ளே 1008 உட்பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து அது மாதிரி ஆங்கிலத்தில் மட்டும் ஏன் உலகம் பூரா இங்கிலீஷ் படங்கள் ஜெயிக்குது, கட்டுக்கோப்பான ஒரு யாப்பிலக்கணத்தோடு கதாபாத்திரம் அறிமுகமாகி கதையை சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி முடிக்கிறது தான் வந்து ஆங்கில படத்தில் அப்படி இப்படி இருக்குது. அது வேறு மிகப்பெரிய வெற்றி படங்கள் பின்னாடி ஒரு யாப்பிலக்கணம் இருக்குது. அது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது வந்து இது பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் ஹீரோஸ் ஜேர்னி. தி ஹீரோஸ் ஜேர்னி வந்து there are 12 chapters. ஓகே, அது இப்போ இந்த இதில் சொல்ல முடியாது. அது வந்து அவ்வளோ அழகாக விரிவாக்கம் பண்ணி சொல்லணும். இல்லை, அந்த என்ன 12 chapters மட்டும் கொஞ்சம் சொல்லலாம். அதாவது ஆர்டினரி வேர்ல்ட், ஒரு ஹீரோ வந்து ஆர்டினரி வேர்ல்டில் இருப்பான், எல்லாரும் கால் ஃபார் அட்வென்ச்சர், ரெஃப்யூசல் ஆஃப் த கால், அப்புறம் மீட்டிங் வித் மென்டார். ஏன்பா ஒரு நல்ல ஒரு வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலையோ ஒரு நல்ல காரியமாக வரும்போது மறைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவோம். மீட்டிங் வித் த மென்டார் ஒன்று அக்செப்டிங் த கால். அது வந்து என்ட்ரிங் த த்ரீஷோல்டு. இப்போது ஒரு ஆபத்தான பயங்கரமான எதிரிகள் நிறைந்துள்ள அதில் நண்பர்கள் வருவாங்க, எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்க, நண்பர்கள் எதிரிடுவாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய போராட்டம் களத்துகளில் போன உடனே
உங்களுக்கு ஆயுதமே கிடைக்காது, ஆனால் நீங்கள் தாக்கப்படுங்க. அதுக்கப்புறம் வந்து டேக்கிங் திஸ் வார்டன், அதுக்கப்புறம் ஆர்டிலாம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு கரெக்ட் பண்ணி வெளியே வரும்போது பின்னாடி இருந்து எவனும் ஒருத்த எப்படி ஏசுனார் செலவில் அறிஞ்சு அவங்கள பின்னாடி குத்துவாங்க, குத்துருவோம், உயிருக்கு ஆபத்தாக போயிடும். அப்புறம் வந்து போராடி இது பண்ணி எந்த எடுத்த காரியத்தை அந்த ஹீரோ வந்து சாதிச்சாரோ அதை சாதிச்சுட்டு வெளியே வரும்போது அவருக்கு எல்லோரும் வந்து அமிழ்துன்ற மாதிரி ஒரு வெற்றி மாலைகள் பாராட்டுகள் எல்லாமே கொடுத்து தீர்த்தம் கொடுத்து முடிப்போம். திஸ் இஸ் கால்ட் த ஹீரோஸ் ஜர்னி, 12 chapters. That's a wonderful chapters. இந்த ஒண்டர்ஃபுல் சாப்டர்ஸ்லேருந்து ஒரு பகுதியை தான் நான் வந்து அண்ணாமலை படத்தில் பத்திரத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணேன். வீடு இடிக்கிற பொசிஷன் வந்துடுச்சு, துடிக்கிறாரு யார் ஜனகராஜ், வா அண்ணாமலை புறப்பட்டு புல்டோசர் ஏற்பாடு பண்ணு அப்படின்வார். சைலண்டா மெதுவாக இறங்கி வருவார். என்ன அண்ணாமலை இத்தனை நாள் பொண்டாட்டிக்கிட்ட பேசலை, பெற்ற தாய்கிட்ட பேசலை, பிள்ளைங்களை கொஞ்சல, ராத்திரி போகணும் அதே மூடில் இருந்தே, இப்போ என்ன உனக்கு கைத்தங்கிட்டம் பிடிச்சி போச்சா அப்படின்னு பத்திரத்தை வாங்கி திருப்பி ஜனகராஜ்கிட்டே கொடுத்து இது கொண்டு போய் அப்படி திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து அப்போ சொல்லுவோம். ஒரு மனிதன் கெட்டு போனவன் நல்லா வாழ்கிறத கண்குளிர பார்க்கலாம், ஆனால் வாழ்ந்தவன் கெட்டு போனதை பார்க்க முடியாது. உடனே மனோரமாவுக்கு ஒரு டைலாக் வச்சு, நீ கோடி கோடியாக சம்பாதிச்சு வந்து கொட்டி அப்போல்லாம் என் மனசு கொடுக்கலப்பா, இப்போ தான்ப்பா உங்கள்கிட்ட என் மனசு. இந்த சீனை எங்கே சொல்கிறேன்னா வீட்டில் சொல்கிறேன், யாருக்குமே சொல்லலை சார். நான் இந்த சீனை கன்சீவ் பண்ணி, சார் படம் வந்து சாதாரணமாக தான் போயிட்டுருக்கு, இஃப் தெர் இஸ் எ கிரேட் ட்விஸ்ட் தென் த பிக்சர் வில் கோ அப் சார் என்று அப்படின்னார். அவர்கிட்ட மட்டும் நீங்கள் விஷயம் இல்லாத ஒன்றை வந்து ஸ்டஃப் இல்லாத ஒன்று சொல்லி நீங்கள் வந்து ஏன்னா அவ்வளோ ஷார்ட் போவர், அவ்வளோ சொன்ன உடனே இந்த கண்ணாடி இருக்காங்க இல்லையா, அவ்வளோ பெரிய டக்குன்னு இருந்தார் சண்முகம், யூ டோல் மீ த கோர்ஸ் ஒர்த் ஆஃப் சீன். இதை வந்து அவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு சொல்லிடணும், நாளைக்கு ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் 4 மணிக்கு மீட்டிங் அப்படின்னார். கட், எல்லோரும் வந்துட்டோம், சுரேஷ்லேருந்து டோட்டல் கேமராமேன் எல்லோரும் வந்தாச்சு, நடராஜ் வந்தாச்சு, நாகப்பா எல்லாரும் வந்தாச்சு. அங்கே ரிப்பீட் தி சீன் எழுதி சொன்னேன். சொன்னோன்னே எஸ் கன்சீவ்ட் அன் எக்ஸலன்ட் சீன் சுரேஷ், யூ வில் ரைட் தி கிளைமேக்ஸ் ஃபார் திஸ் சீன் அண்ட் யூ ஷூட் இட்னு போயிட்டார் சார். இதுதான் சார், நோ டிஸ்கஷன். ஏன் அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கார், நேராக போய் காரையார் அவர் பாட்டு போயிட்டார், யாரை பார்க்க போகணும்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் we wrote, according to that we wrote the climax. Of course there are இடைச்செருகள் இலக்கியத்தில் சொல்லுவாங்க, கம்பனுக்கும் இடைச்செருகள் உண்டு அப்படின்னு. ஒருத்தர் ஒரு இடத்துல போனான்றத போயிட்டானேன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் த மெஜாரிட்டி திங்கிங் ஆஃப் இஸ் மைண்ட், அதில் வந்து டவுட்டே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் இன் மை பிளட். நான் வந்து இப்போ பிகினிங் டு எண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிட்டு இருப்பேன். காரணம் அது ரஜினி சார் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த கேரக்டர் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் அவ்வளோ தவம் இருந்து வேண்டினேன். ரெண்டாவது அதில் உள்ள சாகிலிக்குன்னு ஒன்று, உங்களுக்கு சாகிலிக்குன்னா தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுமா? இல்லை சார். சாலிலேக்கியன்றதுன்னா ஒரு தனி மனிதனின் அவலமான புலம்பல். அவன் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாத ஒரு சிக்கலான நிலைமை வரும்போது சாலிலேக்கியம் எழுதியிருப்பார், ஹேம்லெட்டில் எழுதியிருப்பார், மேக்பத்தில் எழுதியிருப்பார். பட் ஹேம்லெட்டில் எழுதுறது தான் டு பி ஆர் நாட் டு பி, தட் இஸ் கொஸ்டின் அப்படின்னு. அது ரொம்ப அழகாக மானோ ஆக்டிங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க. எல்லாமே சிவாஜி சார்லாம் பிச்சு உதவுவார் அந்த மானோ ஆக்டிங்கெல்லாம், அவ்வளவு வெல்வெஸ்டானவர். அந்த சாலிலைக்கு வேணுன்றதுக்காக வீட்டுக்கு அந்த கையெழுத்து போடுறது, வீடு இடிக்கப்படுறது, அப்புறம் வீடு இடித்தோடனே வந்து சேலஞ்சு பண்ணுறாரு பாருங்க, அங்கே தான் சாலிலைக்கு. அப்போது இவ்வளோ தூரத்துக்கு வந்து சொன்னதை தமிழ் அவலம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கெத்தாசிசம் அப்படின்னு. when there is a character meets with catharsis, the character will definitely win, the picture will definitely win. அது இல்லாமல் சும்மா லைட்டர் அப்படி இப்படிலாம் வந்து பணம் நிற்காது. அந்த கெத்தாசிசம் வந்து அப்படி அமைக்கப்பட்டது, அங்கே அமைக்கப்பட்டது. வஞ்சிக்கப்படுதல் திருப்பி வந்து அதே மாதிரி உழைச்சி ராத்திரி பகலாக வந்து வீடு இடிக்கிற வரும்போது அந்த தர்மர் கிருஷ்ணர் மாதிரி அங்கே ராமர் மாதிரி உயர்ந்துடும் கேரக்டர்.
இப்போ எங்கே ஆரம்பித்து விட்டுட்டு வந்தேன்னா எல்லா சீன்லேயும் ரஜினி சார் இன்வால்வ் ஆகுறாரு. இன்னும் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. இந்த வீட்டை இடின்னு சொல்லி சரத்பாபு சொன்னால்தான் நேல்கள் ரவி ஆளை வச்சு இடிக்க முடியும், முடியாது இல்லையா? அந்த சீன் வந்து நான் எழுதிட்டேன். எனக்கு தான் கொஞ்சம் அனுபவ அறிவு கொடுத்துருக்காருல, விஷுவலாக எழுதுறேன். அது எப்படின்னா, இதையும் வந்து இந்த வியூவை பார்த்த இந்த பேட்டியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஹாலிவுட்டில் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. சமீப காலமாக இந்தியாவிலும் சரி, உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையும் சரி, கதை திரைக்கதை எழுதி மிகப்பெரிய பெயர் வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் அவங்களை குருவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் சிட்ஃபீல்டு. SYDCFIELD சிட்ஃபீல்டு. அவர் தான் ஒரு 25 வருஷமாக போயிட்டுருக்காரு. அவர் புக்ஸ் தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லா இன்ஸ்டியூட்டில் தான் ஓடிட்டுருக்கு. நான் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி அதில் படிச்சிட்டேன். சூப்பர். ஸோ இஃப் யூ ஆஸ்க் அ கொஸ்டின் இன் ஹாலிவுட் டு எ ஃபிலிம் ஸ்டூடெண்ட், what is a screenplay? A screenplay is a story told with moving pictures, along with dialogues and description within the context of necessary dramatic construction. இதுதான் screenplay. Screenplayனா சும்மா ஏதோ ஒருத்தர் வந்து வந்தான் போனான் அப்படி. You have to write each and every shot. ஏரியல் ஷாட்டாக ஏரியல் ஷாட் வந்து ஏரியல் ஷாட்டில் நேராக போய் பேன் பண்ணி ஒரு பில்டிங்குடைய போர்டு பிடிக்கிறீங்களா, அதை எழுதும். இதுதான் வந்து ஸ்க்ரீன் பிளே டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து பண்ணதுனால எப்போவுமே ஒரு சீனை நீங்கள் வேர்ட்ஸாக திங்க் பண்ணுறதை விட விஷுவல் திங்க் பண்ணுங்கள். அது ரொம்ப பார்க்குறவங்களுக்கு போய் டக்குன்னு மைண்டில். யூ ஹேவ் டு டெல் விஷுவலி ஸ்பேஸ் அண்ட் டைமு எல்லாமே கரெக்டாக, ஈவன் தேவையான சவுண்ட் எஃபெக்ட்ஸும் போட்டு சொல்லணும். அது மாதிரி வந்து என்ன பண்ணிட்டார், இவர் ரெடி ஆகிட்டார் வீட்டுக்கு போகிறதுக்கு. எழுதின சீனை வந்து அப்போ யார் வந்து ஆர்டிஸ்ட்டு எல்லாமே வந்து டைரக்டர் வந்து கேமரா வந்து கீழே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆனந்த் ஹவுஸில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் இது மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு சரத்பாபு. நான் வந்து உட்கார சொல்லிட்டேன். அப்படி சார் ஸ்வெட்டு ஆல்ரெடி 2 பேர் குடிச்சிட்டார் சரத்பாபு. அப்படி கண்ணாடியில் நேராக டைரக்ட் லுக்கு கிடையாது, ஃபீலிங்ஸு. நண்பன் வந்து அப்பாவை அடிச்சிட்டான், அம்மா அவனை அடிச்சிட்டோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து லெஃப்டில் என்ட்ரி சார் ரேல்கள் ரவி. ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. கேமரா வந்து இப்படி இருக்கும், 2 பேர் ரிஃப்ளெக்ஷன் அங்கே தான் இருக்கும் ஃபேஸ். விஸ்கியை குடித்தா கவலையத்தான் மறக்கலாம், ஆனால் 4 பேருக்கு முன்னாடி அந்த பால்கார பையன் அண்ணாமலை உங்கள் அப்பாவை கன்னத்தில் அரைச்சானே, அதை மறைக்க முடியாது. லுக்கு மட்டும்தான் அவங்க பார்ப்பார். இப்படி இன்ஸ்டிகேட் பண்ணுறது ஒரு ஆள், அவனை இப்படி பண்ணணும், அவனை அப்படி பண்ணணும், அவன் வீட்டை இடிக்கணும் அப்படின்னு டெவலப் பண்ணி சொன்னோம். ஒரே ஒரு வார்த்தை திரும்ப இடிச்சு அவ்வளோ அது ஜாஸ்தி சூப்பர் அப்படின்னு போயிட்டார். அவ்வளோ. அதுக்கு மேலே சார், அதுக்கு மேலே நீங்கள் அவர் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் கரெக்டாக அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் சுரேஷ் சார் மேலே வந்தார். என்ன சார் சொன்னார்? சார் என்ன சொன்னார்? சூப்பர்னு போயிட்டார் சார். இப்படி தான் வந்து இன்வால்வ் ஆகி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இஸ் ஃபிலிம். அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப டிலே பண்ணி ரொம்ப கொஞ்சம் ஏடான் பண்ண நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன டைலாக் சொல்கிறேன். அண்ணாமலை படம் நீங்கள் ஞாபகம் இருக்க நிச்சயமா. ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே நுழைவார், தங்கச்சி வந்து புருஷன் அடித்ததை வந்து சொல்லாது, மறைச்சி. ஆமாம். காயம் என்னன்னு கேட்பார். கீழே விழுந்துட்டோன்னா வேலைக்காரி வந்து சொல்லுவான், ராத்திரி போகலுமா குடிச்சிட்டு வந்து உங்கள் தங்கச்சி இம்சப்படுத்துகிறான், பல்ல கடிப்பார், அவர் ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். புகுந்து வீட்டில் நடக்கிறத பிறந்த வீட்டில் சொல்கிற பொம்பளையும் இல்லை, தங்கச்சி கொடுமைப்படுறதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறான்னு ஆம்பளையும் இல்லை அப்படின்னு போவார். போய் அவர் பிடிச்சி அங்கே அடிப்பார். எல்லாம் அடிச்சிட்டு உடனே லாஸ்ட்டில் அடிக்க போகிறாரு அவனை. உடனே சார் வேணாம், உங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை வந்தது, மச்சனை வந்து ஒருத்தர் அடிச்சிட்டார், பெரிய அளவு. கடைசியில் ஒரு வார்த்தை கேட்டார் சார், 4 பேர் எதிர்க்க, என் முன்னாடி நான் நீ என்னடா கேட்குறதுன்னு கேட்டேன். அப்படி நின்றுட்டான் ஆள் அப்படின்னு நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் கடைசி நாள் கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே சண்முகம் டைலாக் எடுத்துடலாம். என்ன தெரியுங்களா, அது என் தங்கச்சி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது. நீங்கள் படம் பாருங்க எப்படி இருக்கு. இது எங்கேயோ நடந்தது, அம்பாசிடர் பண்ணுவாள் அந்த சீன், எண்டிங் அங்கே நடக்கும்.
இப்படி அவரை வந்து கூட பேசி 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 இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே போயிட்டுருக்கோம் சார். சூற்று, அதாவது வந்து என்ன வந்து ஊற்று 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 மாதிரி போய்ட்டு அப்படி ஒரு சின்சியர் மேன். நானும் நிறைய பேரோட மற்றவங்களை குறை சொல்ல விரும்பலை. நான் பார்த்து நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவே ஆனால் இவரை பற்றி அங்கே சொல்கிறவங்க யாருன்னா டேனி சொல்லுவார். டேனி வந்து உங்களுக்கு யாருக்கும் வந்து பழக்கம் பெரிய பழக்கம். ஒரு பீர் ஃபேக்ட்ரிலாம் சொந்த ஃபேக்ட்ரி, நல்ல படிப்பாடு, தத்துவமெல்லாம் நிறைய படிச்சிருக்கு. அவர் எவ்வளோ சொல்கிறாரு he is wanted for India, man. You ask him not to drink too much. You tell him whenever you find time, you tell him, yes sir, I am always telling sir, he is completely reducing it sir அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சத்ரு சின்ஹா. இவங்கெல்லாம் வந்து இவர் வந்து மேலே வந்து இவருடைய சின்சியாரிட்டி, we cannot work like that sir, he is very sincere, yes he is accustomed to that அப்படின்னு. அதுதான் அந்த அந்த இங்கிலீஷில் அவங்க சொல்லி, அது உண்மை சார். இது வந்து என்ன சொல்லுவாங்க சார்? he is accustomed to work like a machine. first work அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டு பழக்கப்படுத்தி இது இன்னொருத்தர் சொல்லி வரார். கரெக்ட். அதாவது பாவா பாருங்க, ஒரே 1 லட்சம் ரூபாய் தான் அவருக்கு ஏதோ பேலன்ஸ் இருக்குது. அவர் கேட்கல. அது பொகடே சார் வந்து சொன்ன 1 லட்ச ரூபாய் ரஜினி சாருக்கு வந்து கொடுக்கணும். அவர் கேட்க மாட்டார், நம்மளே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு. சரின்னு போனால் இவர் வீட்டில் இல்லை, சத்யநாராயண சார் இருந்தார், பண்டில் எடுத்து அப்படியே சிட்டி பேங்கில் அதை கட்டணும், அவங்களே கட்டுறாங்களா நீங்களே கட்டுறீங்களா அப்படின்னாரு. அப்போ திருப்பி அவரே சொல்கிறார்ல, நீங்கள் வாங்கி கட்டிடுங்க அப்படின்னு. இப்படி இந்த பேமெண்ட்ஸ் விஷயத்தில் கூட சார் அவங்களுக்குள்ளே வந்து இருந்து எல்லாமே இதுவாக இருக்க டக் 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 டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வர்றது போகிறது பேசுறது ஒரு மாதிரியே இருக்குல்ல. இவர்கிட்ட மட்டும் வந்து 8ஆம் தேதி எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க நீங்கள்? குஜராத்தில் ஏதோ ஒரு சின்ன பள்ளத்தாக்கில் ஷூட் பண்ண போகிறீங்க. அந்த பள்ளத்தாக்கை பற்றி அவர் வந்து யாரோ ஒரு கேட்டு தெரிஞ்சுக்குவார். ஆனால் அவர் வந்துடுவார். இதுக்காக ஒரு குரூ ஒர்க் பண்ணி அவரை போய் ஏர்போர்ட்லேருந்து அவ்வளோ சிம்பிள். அப்படி ஒரு மனிதன் எதுக்காக இருக்குன்னா, பின்னாடி நான் வந்து அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்காரு. அப்படின்னா ஒரு மனிதன் தன் நேர்மையில், தன் அறிவில், தன் திறமையில், தன் கடுமையான உழைப்பில் ஒரு நற்பணியை எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று முனைய வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கென்று ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் இருக்க வேண்டும். அது உடன்பிறந்து இருக்க வேண்டும். அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ திடீர்னு பார்த்து சொல்கிறது இல்லை. 1977 எப்படி பார்த்தனோ திருப்பி 91 அவரை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் திருப்பி அண்ணாமலையில் அவரோட இன்வால்வ் ஆகிறேன். அப்போ பார்க்கும்போது என்னென்னா வெல் பில்ட், அதாவது himself is built with some good ideas, good thoughts. அதுதான் அது மாறல எப்போ. இப்போ பயங்கரமாக நான் பண்ண சார் கேட்டு மகேந்திர சார் இறந்துட்டார். வந்து நீங்கள் டிரைவர் வரல, நானே வண்டி விட்டுட்டு போனேன். இவர் முன்னாடி போயிட்டு வந்து அங்கே நேரம் வந்து கைப்பிடிச்சு சும்மா நான் எங்களை வீட்டில் வரணும் பேசிட்டு தான். அது உண்டு சார். அந்த அலர்ட்னஸ் எப்போவுமே அவர்கிட்ட வந்து அது ஒரு பழக்கமாக இருக்குது. அதை பற்றி அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வந்து வேற பற்றி எங்களுக்குள்ள அப்போது அந்த 9 வருஷம் ஒரு கிட்டத்தட்ட பாம்பேயில் இருக்கும்போது டெய்லி மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இங்கே மீட் பண்ணலன்னா கூட அந்த 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 வந்து ஒரு அன்பு, அந்த பண்பு அதெல்லாம் வந்து மாறவே. இதில் அடுத்த கேள்வி நீங்கள் கேளுங்க சார். இப்போ நீங்கள் அந்த அண்ணாமலை படத்தை வந்து அந்த நல்ல சிற்பத்தை செதுக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களோட ஸ்க்ரீன் பிளே டைலாக் எல்லாத்தையும் செதுக்கி கொண்டு வந்தீங்க. உங்களோட இமேஜினேஷன் தகுந்த மாதிரி நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சாரோடைய ப்ரெசன்ட், அவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி? எக்ஸலன்ட் சார். அதாவது சுரேஷ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஹாலிவுட் டைரக்டர்னு சொல்லலாம். எப்படின்னா அந்த விஷுவல்ஸ் ரொம்ப வந்து திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவருக்கு அமைஞ்சது வந்து கேமராமேன் பிஎஸ் பிரகாஷ். பிஎஸ் பிரகாஷ் வந்து நான் இப்போ கர்நாடகாவில் தான் நான் பிறந்தேன். ஒரு ரைட்டராக நான் பிறந்தது கர்நாடகா. அதனால் வந்து நிறைய படங்கள் அங்கே நான் பண்ணதுனால எனக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. அத்தனை பேர் இங்கேருந்து போய் தான் ஒர்க் பண்ணுவாங்களா அங்கே எல்லாம். அங்கே சித்தி பாபன் ஒன்று இறந்து போயிட்டார். நாகராவ் படம் பாருங்கள், நவ் யூ சீ த ஃபிலிம்.
நான் ஒரு தமிழர் தான் சிட்டிக்கு. அதே மாதிரி பிஎஸ் பிரகாஷ் இங்கிருந்து போனோம், ஒரு தெலுங்கர், இங்கிருந்து தான் போயிட்டு அங்கே செட்டில் ஆகி பண்ணோம். கையிலேயே சார் அப்படியே இருக்கவர் சார் அப்படி அவரை இவர் செலக்ட் பண்ணி சொல்கிறாரு. யார்? சுரேஷ் சார் வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போது ரஜினி சார் இப்போ வீடு கட்டிருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக எம்டி ஏரியா இருக்குது. அந்த எம்டியில் 2 சேர் போட்டு தான் அங்கே நானும் ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு போனேன். சொன்னோன்னா வந்து போயாச்சு, சுரேஷ் வந்தாச்சு. இன்னொரு சஜஷன் உங்களுக்கு வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அவர் பேசுவாங்க. என்ன எக்ஸலன்ஸ் சார், ஃபிக்ஸிங் மை இமிடியட்லி இது வாட்டணும் வெங்கடாதர் சாட்சி சார். அவர் சொன்னார் சார் என்ன கேட்டார், என்ன எப்படிங்க சார் வந்து HM ரெட்டியினுடைய பேரை, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, கேமராமேன், எக்ஸலண்ட் கேமராமேன். HM ரெட்டி உங்களுக்கு தெரியல, முதல் வந்து டாக்கி சினிமா வந்து பேச HM ரெட்டி தான். அவருடைய பேரங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் சார், அவ்வளோ பெரிய புட்சாலி சார். டைரக்டருக்கு வந்து ராஜகுமாரனுடைய சங்கர் குரு திருச்சொல்லுமணி நீங்கள் வாங்க எடுத்தாங்கல்ல, எங்கள் MG சுந்தர் ஸ்கிரிப்ட், நான் ஒர்க் பண்ண ஸ்கிரிப்ட். அதில் வந்து அப்படியே ஒரு பேரன் கேரக்டர் சுத்தமாக அப்பாவும் தாத்தாவை சுற்றி வருவான் சார். இப்போ ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கு, அவ்வளோ பிரமாதமான அந்த குரூப் சார் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஓகே ஃபிக்ஸ். ஓகே. ஏன்னா இப்போ ஆஸ் எ ஃபேன்ஸு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது இவ்வளோ விஷயங்களெல்லாம் சொல்லும்போது தான் அந்த பேனாவுடைய மகிமை அண்ணாமலைக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து ரசித்தது கொண்டாடினதெல்லாம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரோட அந்த ப்ரெசன்டேஷன். ஏன்னா அந்த அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த சூப்பர் ஸ்டாரோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு இமேஜே டோட்டலாக மாறுது. ஒவ்வொரு ஷார்ட் பியூட்டிலேருந்து அவ்வளோ ரசித்தோம். உதாரணத்துக்கு அந்த எஸ்கலேட்டரில் அந்த மேலே கீழே அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஏர்போர்ட்டில் ஒரு சென்டார் இருக்குது பாம்பேயில், ஜுஹூவில் ஒரு சென்டார் இருக்குது. சென்டார்ன்றது வந்து அரசாங்கம் நடத்துகின்ற ஒரு ஹோட்டல். அதுக்கு வந்து அந்த டிசைன் பண்ணி கட்டணம் போகிற யாருன்னா இந்தியன் ஆர்கிடெக்ட்ஸ் கிடையாது. நான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து பாசஞ்சர்ஸ் வருவாங்க இல்லையா, அதனால் வந்து ஜெர்மன் ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணது. ஓகே. அதுவும் ஜுகு சென்டார் நீங்கள் போனால் பாருங்கள், ஜுகு சென்டாரில் நீங்கள் மேலே ஏறி போவீங்க, ஒரு பிளாட்டியோ வரும், ரிசப்ஷன் இருக்கும், அங்கேருந்து கீழே இறங்கும் எஸ்கலேட்டர்ஸ், உங்களுக்கு கீழே போகும். அங்கே கீழே வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஐ திங்க் தேர் மேபி காஃபி ஷாப்ஸ் இன் இந்தியா, பட் அந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியன் டேஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. நைட்டு 11 மணிக்கு மேலே கோவிந்தாலேருந்து ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக அங்கே தான் வரும் தோசை இட்லி சாப்பிட்றது. நான் ஒரு 8:45 வேலையும் ஒர்க் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு 11 மணிக்கு மேலே தான் அங்கே போவேன். அப்போ தான் எனக்கு இந்த காஃபி ஷாப்பு. அப்போ நான் சீன் சொல்லும்போது ரொம்ப எங்கே நான் பார்க்கலையே அப்படின்னா, ஜுகு சென்டரில் அது இருக்கா? ஆமாம் சார் இருக்குது. இல்லை ஜுகு சென்டர் தான் நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம் சார், நான் தான் டெய்லி அங்கேருந்து எனக்கு நான் இருக்கிற வந்து சீசைடு ஹோட்டலு, சாட்ஸ் ஹோட்டலுக்கு எனக்கு அதுக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் சார். சில இடத்துல வாக்கிங்லேயே வந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக நடந்து போவோம் சார் நான் அப்படின்னு. அப்புறம் யாரும் ஆர்ட் டைரக்டர் அது வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து, ஏன்னா லொக்கேஷன் ஃபுல்லாக நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆமாம், எல்லா பர்மிஷன்ஸும் நான் தான் வாங்கினேன். ராமநாதன் சார் டிபெண்ட் பண்ணேன், அவருக்கு வந்து ஏதோ கொஞ்சம் சரியில்லாமல் நான் தான் கம்ப்ளீட்டாக சீராக்லேருந்து எல்லாம். அப்போ சீராக் அதுக்கப்புறம் தான் வெடிகுண்டு வச்சு வெடிக்கிறேன். எல்லா ஹோட்டல்ஸும் நான் தான் போயிட்டு அதை மட்டுமே தனியாக சாப்டராக வந்து கொடுக்கணும். ஒரு மேனேஜர் கூட பர்மிஷன் வர பண்ணுறாங்க. எப்படிலாம் அவங்க வீட்டுக்கு போய் கெஞ்சி கூத்தாடி நான் பர்மிஷன் வாங்கினது தனி கதை. சொல்லுங்கள் சார் அந்த கதையை, அண்ணாமலையுடைய லொக்கேஷன்ஸ் மகிமைகள். அதாவது இந்த இடத்த ஜுகு சென்டாரில் வந்து காலையில் கொடுக்கமான்றார். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகும்? நைட்டு 12:45 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காலையில் 6 மணியில் நீங்கள் ஷூட் பண்ணிங்க சார். ஒரு ஹீரோ மீதி நேரத்துலலாம் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் சார், அவர் எதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படணும்? இப்போ வந்து என்ன சொல்லுவோம் சார், மாதிரி அதனால் ஒன்று எடுத்துருவோம் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு அவர் எல்லாம் இருந்து மறுநாள் 6:45 6 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பெல்லு. 6:45 வந்து எல்லாம் இது பண்ணி அதுக்கு அந்த அம்மா மேனேஜருடைய மிஸ்ஸஸ் வந்து ரிசப்ஷனுக்கு வந்துருந்தாங்க. நான் போயிட்டோம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா ரஜினி சாருக்காக செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா போய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் அவர் வந்து சொன்னார், இந்த உலகத்தில் எது வேணாலும் சாதிப்பியானே. என் ஒய்ஃப் சொல்லும் போது அந்த படத்துக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கப்பா, 3 நாள் வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு இவருக்கு பாம்பேயில் கூட நல்ல கேரக்டர்ஸ் நடிக்கிறதுனால ஒரு மரியாதை வந்து. உதயபூரில் கிரவுண்டில் ஷூட்டிங்,
தமிழ்நாட்டு ஒர்க்கர்ஸு, ஆந்திரா ஒர்க்கர்ஸு, கர்நாடகா ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏதோ ஒரு பெரிய லாஸ்டன் தூப்புற மாதிரி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் இதில் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 5:30 மணிக்கு வர்றாங்க. அது வந்து தெலுங்குலையும் கர்நாடகம் தமிழ் என்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் ரஜினி சார் ஒரு 5 நிமிஷம் வந்து கையை அப்படி காட்ட தூக்க சொல்லுங்க. இவர் வந்து தூக்கணுன்னா தான் அவன் 500 பேர் வந்து ஓகே வந்துட்டு விசில் அடிச்சுட்டு அப்புறம் போய்ட்டு எங்கள் உதயபூரில் உதயபூரில் அப்படி. அதாவது ஒரு 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 மனிதன் தன்னுடைய பொறுப்பு, ஒரு ஹீரோன்ற பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ண மாட்டார், யூஸ் பண்ணுவார். எப்படி இந்த படம் வந்து வெற்றி அடையும், தன்னுடைய பங்கு அதில் என்ன, அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அதை வந்து அப்படியே வந்து கரெக்ட் பண்ணு, அப்படி ஒரு கேரக்டர். அதனால தான் அப்போல்லாம் இன்றைக்கி இருக்கிற திருப்பங்களை பற்றி நமக்கு தெரியாது, நம்ம ஏதோ பேசி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இல்லை. அன்றைக்கே வந்து நம்ம இப்படி ஒரு மனிதன் இருக்கிறது ஒரு அபூர்வம் போது தான் இப்போ வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு வந்து சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்படுறோம். எக்ஸலன்ஸ் சார் வந்து மேக்கிங் வைஸ் அவர் கிடைச்ச கேமராமேன், அந்த மாதிரி கேமரா ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து அந்த சீன் கேட்பாரு, எல்லாம் கேட்டுட்டு ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டி எப்படி பண்ணுறது. அதே மாதிரி அந்த சாலினிட்டி சீன் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜேர்னல் சீன், அந்த சீன்ஸ் வந்து அந்த படமாக்கணும் விதமே வேற. அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ரஜினி இவர் சரத்பாபு இடம் வரும்போது ஒரு கட்டையை வந்து இழுத்துருவாங்க, கேமரா அவுட், ஜெட் இல்லாமல் போயிட்டு பெரிய டெக்னிக் அது பண்ணாரு. நான் சமீபத்தில் தான் சாரோட இன்டர்வியூ ஒன்று எடுத்துக்கும் போது அந்த இந்த சீன் ஷூட் பண்ணதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த தொடரை தட்டி சேலஞ்ச் பண்ற அந்த சீன் டெக்னிக்கலாக வந்து உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் தி ரஜினி சார் அவ்வளோ புகழ்ந்து பேசணும். ஏன்னா அந்த டைம்ல வந்து டெக்னிக்கலாக ஒரு வசதிகள் இல்லாத ஒரு விஷயத்த காலி போட முடியாது, இது பண்ண முடியாது, ஸ்டெடி கேம் கிடையாது. ஆனால் கேமரா வந்து அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா. அதாவது என்ன அது வந்து சினிமா has got some symbols and signs. Symbols and signs touches சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வரும்போது ஒரு மனிதன் வாழ்க்கை உயர்வதும் அவன் யாரிடம் போட்டி போட்டாலும் அவன் போர்வதும் வந்து இருக்க, அதுக்கு அந்த எஸ்கலேட்டர்ல வந்து சிம்பாலிக்கா வந்து சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அது அப்படி அமைஞ்சது. அதே மாதிரி இப்ப நீங்க எழுதி கொடுத்து சில படமாக போட்டு மேபி ஃபுட்டேஜ் காரணமாக ஏதாவது எடிட் செய்யப்பட்ட காட்சிகள் ஒரு கோர்ட் சீன் சார், ரஜினி சார் ஒரு இன்னசென்ட்டுக்காக இது பாலச்சந்திர சார் சொல்ல நானா சொன்ன ஒரு கோர்ட் சீன் அதை எழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லி எழுதி ஷூட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 அடி. பாலச்சந்திர சார் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரஜினி சார் தான் சொல்றாரு எல்லா சீனுமே நல்லா இருக்கணும், அது வந்து வேண்டாமே, இது வந்து கட் பண்ணலாம், எடுத்து வச்சிருக்காங்க, அது எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. அது என்ன சீன் சார்? அது இன்னசென்ட்டா வந்து இவர் வந்து பிடிச்சிட்டு வந்துருவாங்க, அவருக்கு இது எந்த வந்து தப்பும் அவங்க உடனே வந்து உடனே சத்தியபாபு என்கிட்ட சத்தியபாபு வாங்கிட்டு போய் சொல்ல இது சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அப்புறம் வந்து பாலச்சந்திர சாருக்கு பிடிச்சிருந்தது, பரவாயில்லப்பா இந்தப்பா 500 அடி தானப்பா, நான் தானப்பா பாசிட்டிவ் செலவு கொண்டு போனப்பா, 13,500 ஃபீட்டுக்கு மேல ஒரு பெட்ரோல் எதுவும் ஏன்னா தெலுங்கு அந்த அளவுக்கு வந்து வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன ஒரு சீன் வந்து சுரேஷ் சார் கிட்ட நான் சொன்னது வந்து பொண்ணை வந்து விரோதிகளுடைய நண்பனாயிருந்து விரோதியா மாறின சரத்பாபுனுடைய மகனை காதலிக்கிறார், அதை கண்ணால் பப்ளிக் வந்துடுவாங்க. என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேங்கிறார், பொண்ணை அடிச்சுக்கலாம். பின்பக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் போவார். லக்ஷ்மி மாட்டுக்கிட்ட போய் அப்படி கடவுள் கொடுத்து சொல்லி கொடுப்பார். லக்ஷ்மி பால்கார நம்மனே நான் எந்த இருக்கோம், நான் அடிக்கடி வந்து பார்க்க முடியல, எப்படி வச்சுக்கிறாங்க. அது வந்து பாலை கொண்டு வந்து அடிக்கும், பாசத்தோடு அடிக்கும். அதுக்கு எங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், இங்கிருந்து இந்த பொண்ணை வந்து அடிச்சுட்டு
போனால் யாரோ ஒரு பால்கார சந்தோஷமா போயிட்டு இருந்தா நமக்கு அந்த எண்ணம் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சேர்ந்து அது மட்டும் எடுத்திருந்தா இன்னும் கிளாசிக்கா மாறி அது அந்த மாட்டினுடைய முகம் இவர் வர்றது போறது அந்த மாட்டை அடிக்கிறது. அதே மாதிரி இந்த படத்துல சார் இந்த சில பாடல்கள் பாத்தீங்கன்னா அந்த அந்த டான்ஸ் சாங்ன்றதை விட மாண்டேஜ் சாங்ஸ் வந்து ரொம்ப அழகா அமையுது. அது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் தான், எல்லாமே டீம் ஒர்க். அது ரொம்ப பிரமாதம் வந்து ஒரு சில லாஸ்ட்ல மாத்தணும் தெரியுங்களா இந்த சாங்க டக்கரட்டி பறக்குது 8வது ஃப்ளோர்ல ஷூட்டிங் நடந்துட்டு பேச்சஸ் ஒர்க். நான் பாம்பேல இருந்து வரேன். ஏன்னா 2 நாள் தான் நான் பாம்பே தான் இருந்து வேலை வந்த உடனே தேவா சார் என்ன கூப்பிட்டேன். சார் இந்த ஒரு சுச்சுவேஷன் டைரக்டர் ஓகே பண்ணியிருந்தாரு, பாட்டெல்லாம் எழுதிட்டாங்க. பட் எனக்கு வந்து நீங்க இல்லை யாருக்கு சொல்றதுல இது வந்து அவ்வளோ சரியா வருமா, எவ்வளவு நல்ல பாடல்கள் எடுக்க மத்தியில் இந்த ஒரு பாட்டு அமையுமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கேன் சார். தேவா சார் இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லணும். இல்லை சார் நீங்க வந்து பாருங்க சார் எல்லாம் நடந்துட்டு கம்பெனி இதெல்லாம் கிருஷ்ணனுடைய கம்பெனி பிகினிங் முடிச்சோம். புது சுச்சுவேஷன் சுத்தமா என்ன அண்ணாமலை தன்னுடைய பழைய பால்கார சைக்கிள் வீட்டில் வச்சு புது பண்ணிட்டுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சைக்கிள் காரணம் வைத்து கேட்கிறாரு. யாரை கேட்டாலும் வந்து என்ன ஆச்சு தெரியல. சைக்கிள் வாழ்க்கையே போயிடுச்சு. ஒரு பையன் வந்து ஸ்டேஷனுக்கு பண்றாங்க இவங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு கிடைக்கல. சொல்லிட்டே பாலச்சந்திர என் ஒய்ஃப் இன்னும் சைக்கிள் வச்சு பூஜை போட்டுருக்கப்பா அப்படின்னு முடிஞ்சு வச்சா சரி அப்படியே ஆக்சிடென்ட் என்ன பண்ண போறேன். அப்புறம் போனா பிள்ளையார் கோவில் போனா ஷூட் பண்ண பிள்ளையார் கோவில் பால்கார அந்த சைக்கிளை விட்டுட்டு சந்தோஷமா போறோம். இந்த சைக்கிள் எப்படி ஒரு பால்கார் நம்ம வச்சிருந்தாங்க. நீ பெரிய கோடி சொல்லலாம் 2000 ரூபாய் வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்னு வாங்கிட்டு ஒய்ஃப் அதை உட்கார வச்சு தேவ சார் சொன்னார். ரெக்க கட்டி பறக்குது அடி அண்ணாமலை சைக்கிள் ஒன்றை பழகு சொல்லிட்டார். ஸோ அந்த சாங் எடுத்து வச்சுட்டு இந்த சாங் தான் இருக்கணும். நல்லா பெரிய ஒன்றை வேணும் சார் அவரும் ஒன்றும் சொல்ல பரவாயில்ல அதை விட இது மாசா இருக்கு. இப்படி அந்த பாட்டினுடைய அவர் ஓனர் என்ன சார் மெக்கானிக்கல் பக்கம் தானே சார் முடிஞ்சு போச்சு. ஓகே சம்பவம் அதுதான் உங்களை கூட்டாரு அப்படின்னு கேட்கலாம். இந்த பெண் புறா சாங் பத்தி அதாவது சினிமா அங்க வந்து தமிழ் சினிமா வந்து வசனங்களுக்கு பயன்படுத்தும். வசனங்கள் எழுதுவது எத்தனையோ உத்திகள் உண்டு. டைரக்டா சொல்றது, சுத்தி வளைச்சு சொல்றது, இப்படி அதுதான் வந்து சில அணிகள் வந்து இலக்கியத்தை வச்சுக்கலாம். உயர்த்தி பேசலாம், மஞ்சள் முடிச்சவங்க வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி திட்டலாம். இப்படி எத்தனையோ தன் குறிப்பேற்றான் எவ்வளவு ஓமானி ஓமையானு சொல்லி எவ்வளவோ இருக்கு. அது எல்லாத்துக்கும் விட அந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் ஆகுது. எப்படின்னா இந்த படத்துல வந்து காதல் நடிச்ச ஒருத்தர், காதலுக்கு ஆதரவு கொடுத்த ஒருத்தர், காதல் எதிர்க்காத ஒரு மனிதன் இப்ப தன் மகனுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து இந்த கேரக்டருக்கு செக்கு உருவா அப்படின்னு ஒரு கேள்வி. பேரை எடுத்தா வந்து பண்ண முடியும். அப்புறம் தான் என்ன அட்வைஸ் பண்ண முடியும்? அவுட் அட்வைஸ் ஒரு அடலசன்ஸ் ஏஜ், ஒரு அடலசன்ஸ் ஏஜ்ல வரும்போது இங்க அங்க 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 வந்து பார்க்கும்போது கூகுள்ல இருந்து போகும்போது கவுன்சிலிங் சொல்லிட்டு வந்து சர்வீஸ் father is counseling the son in love matter, daughter, brothers, இப்படி வரும்போது அந்த கவுன்சிலிங் என்பது அதுல ஒரு லைன் பாருமா, இப்போ வயசு இருக்க ஒரு 2 வயசு, நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் சரி நினைக்கிறது வயசு. இத யாராவது சரியில்லை நீ நினைக்கிற சரியில்லைன்னு சொல்லி சொன்னா உனக்கு தப்புன்னு சொன்னாங்க. நீ நினைக்கிறதா சரி சொல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா அது கவுன்சிலிங் தான் அவசியம். அதுல ஒரு இடத்துல வந்து
என்னுடைய இதில் வந்து அந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் ஸ்டைல் கூட இல்லை. பெட்ரஸ் எழுதுவார், சொல்லுவாங்க சில லைன்ஸ் எழுதுவார். பிரதமா நீ உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா, நானும் அவங்க அப்பனை சம்மந்தி ஆகணும், கூடிக்கொள்ள ஆகணும், நல்ல வச்சுக்கணும், அதனால எதுவுமே நடக்குது. ஒரு கருத்தை சொல்ல வந்தோம்னா அது சொல்லிட்டு அது தீக்க இப்படிதான் அமைஞ்சது சார். அதாவது அண்ணாமலையா தான் சொல்லுவோம் எல்லாத்துக்குமே அந்த சாலிலிக்கல் வந்து கூட எல்லாமே வந்து உங்களுக்கு அமைஞ்சுதான். இது கிரேக்ல இருந்து ஒடிசி கிரேக்க நாட்டு ராமாயணம் அதுல இருக்கும். அதுல இருந்து ஹேம்லெட்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் வந்து சாலிலிக்கி இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி அந்த லேட் 80s அப்புறம் பாத்தீங்கன்னா தலைவரோட ஒவ்வொரு படத்துலயும் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஸ்கிரீன் நாங்களும் பார்க்க சொல்லுவோம், சொல்லி கொடுத்ததுலாம் ரொம்ப தப்பா போச்சு எடுக்கிறீங்க. காரணம் சார், ஒரு மனிதர் இப்படிதான் அதை செஞ்சா நல்லா இருக்கும்போது தெரியாத காலம் ஒண்ணு தெரிஞ்சுட்டு தான் அது முதல்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சின்ன பாஷால இருந்து கூட ஒவ்வொரு சின்ன பீஸ்ல கூட தன்னுடைய கேரக்டர் வந்து பரிமாணிக்கிறதுக்கு வரும். ஆனா ஒண்ணு சார், ரஜினி ஒரு மிகப்பெரிய வந்து இடையே போட முடியாத மாதிரி ஒரு தங்க கட்டி சார். நம்ம தான் வந்து ஏன்னா அந்த உருக்க வந்துட்டே இருக்காங்க. கான்ட்ரோவர்சியா பேசாது. என்ன அப்படி சொல்லு அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அது கன்வின்ஸ் ஆயிடுவாரு. ஒரு சின்ன இது வந்து கரெக்ட். அதனால அவங்க வந்து ஒர்க் பண்றது அதுக்காக திருப்பி ஒர்க் பண்ண முடியல. இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு நீங்க என் நண்பர் தான், நீங்க மிஸ்டர் லா அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கேன். கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓஹோன்னு பார்ப்போம். ஃபுல் ஷேப் வந்து சொல்லுவேன் சார். இந்த அண்ணாமலை வந்து ஒரு ஹிந்தி படம் புத்கஸ் என்ற படத்தோட தழுவுன்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப கிளாஸா ஒரு ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிற ஒரு படம். அந்த கதையை செலக்ட் பண்ணது யாரு? அதுல ஹிந்தில இருந்து என்னென்ன மாற்றங்கள் தமிழ்ல நடந்தது? இவர் வந்து ஆக்சுவலா ரஜினி சார் தான் வந்து அந்த படத்தை வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்ததோ நடந்ததை பத்திக்கு வடிச்சோம். நான் ரொம்ப நடந்தது பாம்பேல அந்த படம் சொல்லி ஜூபிலி முடிஞ்சோடனே ஷீல்டு வாங்கிட்டு மறுநாள் அங்கே ஷூட்டிங் வர யாரு சத்யநாராயண வந்து சொல்லுவோம் குத்கர்ஸ். I think Kutkars, my character, ரஜினிகாந்த் I will also tell you. Then உடனே தேட்டரில் படமாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு புத்தகம் குழுவாச்சேன். கேனன் ஏபிள் ஒரு ஜெஃப்ரி ஆர்ச்சர் தெரியுங்களா? ஜெயில கூட வச்சாங்க. மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட், கதையெல்லாம் எழுதுவோம். ஜெஃப்ரி ஆர்ச்சர் கேனன் ஏபிள் வந்து பைபிள் பிரதர்ஸ் அவங்க வச்சு நண்பர்கள் ஒரு கதை பண்ணுவாங்க. அது வேற மாதிரி பண்ணிருப்பாரு. பட் இட் வாஸ் what became most talked about story. அது நான் படித்தேன். பட் எந்த ஒரு கான்ஃபிளிக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இவங்களுக்கு பார்த்தேன். இவங்களுக்கு போய் பார்த்தோன்னா நான் சத்ரு சார் சொன்னேன், சார் வந்து ரஜினி சார் cannot act as a tea shop because he image is something different. People asked him to groom the Tamil Nadu. But what to do? Milkman, sir. Milkman character. அவர் சொன்னாங்க. நீங்க சொன்னாங்க. Okay, change it. What is the specialty in milkman? You won't miss water and milk, so that is the specialty. That's good. அப்படின்னாரு. இது முடிஞ்சு போச்சு. 6 மாசத்துக்கு அதை பத்தி இவரும் பேசலாம், அவரும் பேசலாம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சப்போஸ் ரஜினி ஓகே பண்ணிட்டாரு, பாலச்சந்திரன் ஓகே பண்ணிட்டாரு, பால்கார்டு வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன திங்க் பண்றது அப்படின்னு சும்மா இருக்கும்போது சார் ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வரும். எப்படின்னா எவ்வளோ கேரக்டர் சந்திரபாபு சாருடைய சகோதரி படம் பார்த்தீங்கன்னா, சகோதரின்னு ஒரு படம் வந்திருக்கு, நான் பார்க்கல. எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் மஹோல் அப்படின்னு அந்த பார்க்க அந்த கதைக்கு போகிறோம். அந்த இன்ஸ்பிரேஷன் அதில் சைக்கிள் இது இந்த ஸ்டைலில் கிடையாது. அது ரஜினி சாருக்குள்ள இதெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ரஜினி சார் வீட்டில் போய் சொன்னாங்க. உண்மையை சொல்லி இந்த மாதிரி இதுவும் சொல்லுறேன் சார். இந்த மாதிரி சந்திரபாபு சகோதரன் சகோதரின்ற ஒரு படத்தில் அந்த கேரக்டர் பிரமாதமாக பண்ணார் சார்.
அவரே வந்து கடைசியில் அந்த படத்துல அந்த கேரக்டர் போட்டுதான் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும். எப்படின்னா எவ்வளோ கேரக்டர் சந்திரபாபு சாருடைய சகோதரி படம் பார்த்தீங்கன்னா சகோதரின்னு ஒரு படம் வந்திருக்கு, நான் பார்க்கல. எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் மகள் அப்படின்னு வந்து அந்த பால் அந்த கரடி போடும் அந்த இன்ஸ்பிரேஷன் தான். அதில் சைக்கிள் இந்த ஸ்டைல்லாம் கிடையாது. அது ரஜினி சாருக்கு உண்டான இதெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் ரஜினி சார் வீட்டில் பேசணும். உண்மையை சொல்லி நம்ம வந்து இது சொல்கிறோம் சார். இந்த மாதிரி சந்திரபாபு சகோதரன் ஒரு படத்தில் அந்த கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணார் சார். அவரையே வந்து கடைசியில் அந்த படத்தில் அந்த கேரக்டர் போட்டு தான் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அதெல்லாம் வந்து அதாவது ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் த இமேஜினேஷன் சொல்லியாச்சு. தேர்ஸ் ஒரு லிமிடேஷன்ஸ். இப்படியும் பண்ணலாம், நம்ம அப்படியும் பண்ணலாம். ஒரு கதையை ஒரு வீடு எரிஞ்சு போயிடுச்சு, யார் அதை எரிச்சானது கண்டுபிடிக்க பண்ணலாம். ஒருத்தர் எரிக்க போறான், அதை எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு கதை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் வராது. இப்படி போனா அப்படி போகணும். A kills B, A kills B, C watches. So C becomes witness, he will blackmail. But another one more D also watches the model. There are two fellows. இப்படித்தான் combination permutations. And which is the best combination? Which is the best permutations? Which is the best conflict? A writer or a director or a producer who is able to find a beautiful conflict which will be acceptable by the total masses, then he is a successful guy. If you minimize the conflict, every light the true to life, reality, touch of reality. அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அந்த இடத்த வந்து கேட்குறான், கூப்பிட்டு போய் அந்த இடத்த காமிச்சு, நீ என் தம்பிடா, ₹1 உனக்கு எப்போ நான் காசு கொடுக்கணும், ஒரே ₹1 அப்படின்னு சொல்லி அந்த சீன் நீங்கள் பாருங்க சார். பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து வீட்டில் வந்து பேசணும் எப்படி ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏமாத்த வரும்போது அந்த கைதாங்க அங்கே ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே என்ன பண்ணுற ரஜினி சார், நான் சொன்னேன் சார் இது வந்து டெப்த்தாக எடுக்கலாம் சார். ஒய்ஃப் வந்து கேட்கணும் என்னங்க என்ன ஏதுன்னு பார்க்காம கையெழுத்து போட்டுருக்காரு. பொண்டாட்டிலாம் கேட்கக்கூடாது சார் சும்மாங்க அப்படின்றாரு. எல்லாரும் எதுக்கு சார் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் சீன் வந்து மேலே வந்து எவ்வளோ கையை நீங்கள் கொண்டு வாங்க, ஏன் எவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, எனக்கு என்னமோ தோணுது நமக்கு மேலே ஒரு ஜீனியஸ் இருக்கு. அவரை கேட்டுரும் பாச்சன்ஸ் பிடிச்சா லேண்ட்லைன் எங்கேயோ பெருங்குடியோ எங்கேயோ இருந்தாலும் பிடிச்சி வந்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா, அப்படியே மேல இருந்தே வரட்டும், அந்த இடத்துல ஸ்லோ மோஷன் போட்டு இன்டர்வல் பண்ணலாம். ஆமா சார் இங்கே கூட சார் சார் அவர் இந்த இடத்துல எடுத்துருவோம், அவர் வந்து இன்டர்வல் பண்ணணும், நல்லா இருக்கு அப்படி. இப்படித்தான் சார் எல்லாமே பேசி பயந்து பயந்து பேசி 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 குட் கேர்ள்ஸ் டிக்டேட்டரை உயர்த்தினாங்க பணக்காரங்க. காரணம் சத்ருசினா வில்லாதனா இருக்கிறதுனால மாத்தின உடனே நான் பார்த்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி சொன்ன நம்ம என்ன பண்ணோம், அப்படியே சத்ருனா பண்ணா ஆள்கார அண்ணாமலாம் அவருக்கு ஒரு இடம் இருக்குது. ஒரு பால்காரனோட அப்போ வந்து தன்னுடைய மகன் நட்பனாக இருக்கிறது ககாலன்னு சொல்லி இருக்கிறான், வந்து வெறுக்கிறான் அந்த பணக்கார ஓட்டல் முதலாளி ராதாகிருஷ்ணன் கேரக்டர். ஸோ அப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணிட்ட உடனே இது எப்படி ஒன்று மடக்கணும்னு அவன் வீட்டில் போய் மடக்கணுன்றதுக்காக அவன் நிலத்தை கைப்பற்றுறதுக்காக மகன் வச்சு சூழ்ச்சி பண்ணி அடிச்சிட்டாங்க. இப்படி இது குட் கேர்ள்ஸ் இல்லை சார், இல்லை ஓகே இதுல இல்ல. அப்புறம் அந்த பாம்பு சீனு அந்த இது உண்டான இதுலாம் வந்து கிடையாது, பத்தத்தை திருப்பி கொடுறதுலாம் கிடையாது. நமக்கு வந்து ஜெனிசாருக்கு ஒரு கேரக்டர் வரும், மாஸ் கேரக்டர் வரும், மேஸ் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அந்த வீட்டை இடிக்கிறது ஒரு மேட்டர் வருது, அதை தூக்கி கொண்டு தேவையானதெல்லாம் அது வச்சுக்கிட்டோம். அப்புறம் சேலஞ்ச் சீன் வருது, அதை தூக்கி வந்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நாங்கள் அதுக்கு கிளைமேக்ஸ் சொல்லட்டுமா? கிளைமேக்ஸ் வந்து எடுக்கும்போது இவருக்கு வந்து ஹைதராபாத்ல கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு சுரேஷ். சரி எடுக்க போறது ஸ்டண்ட் மாஸ்டர் தானே அப்படின்னு குண்டு ராஜுன்னு ஒருத்தமா, அந்த குண்டு ராஜு கூட என்ன விட்டார் ரஜினி சார் கூட இருந்து என்ன நம்ம கதைக்கு தேவை அதெல்லாம் வந்து பாபு தான் கொஞ்சம் ட்ரிக் ஷாட்ஸ் எல்லாம் கூட எடுத்தார். மினிச்சர் லாரி வந்து விடுறதெல்லாம் இந்த கேமரா நீங்க இருங்க எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்து முடிஞ்சுட்டு நான் போயிட்டேன்.
அவ்வளோ பெரிய ராஜ் சார் உட்காந்து எடிட் பண்ணல. இவங்க வந்து எடிட் பண்ணிட்டு பாலச்சந்திரன் சார் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டார், நீ என்ன வேலையை வந்து இருக்கும் விட்டுட்டு வா, திருப்பி உட்காந்து ரீஎடிட் பண்ணிட்டு திருப்பி ஷார்ட் பை ஷார்ட் எழுதி 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 நானே உட்காந்து இது கட் பண்ணி பாலச்சந்திரன் சார் கட் பண்ணி பிரமாதமாக இருப்பாங்க. அப்போ சொன்னார், நீ ஏன் டைரக்ட் பண்ணாமல் இன்னும் வந்து எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ரஜினி சார் எங்கே இருக்காரு, மேலவி நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு பேசி இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, நான் படம் பார்த்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கப்புறம் திருப்பி குட்லக்கில் போகணும், எங்கிட்ட பேசினாரு, ரொம்ப நல்லா இருக்கு சார், அப்போ நாளைக்கு நான் அப்புறம் வந்துடுறேன். இப்படிலாம் நடந்தது சார். அதாவது ஒன்று ரெண்டு இல்லை, அந்த பாட்டு தான் ரெக்க கட்டி பறக்கிற அமைஞ்சிட்டும் பெரிய சார். இப்போ அண்ணாமலை தவிர இப்போ பிஎம்பியில கிட்டத்தட்ட தலைவர் வந்து ஒரு 5 படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 5 படங்களும் நீங்க அசில் நேக்லி அந்த 5 படங்கள் வருவாரு. இவர் வந்தாருன்னா இவருக்கு வந்து இவரை பத்தி அது தெரியாது இல்லை, ஸ்மார்ட் பைரஸ் அந்த புடவை போடுறதுல இருந்து இவர் விரும்ப மாட்டாரு. அதாவது 3 புடவை வரும், இன்னொருக்கு ஒரு புடவை வரும், கண்ணாருக்கு சத்ருசின் அவருக்கு வந்து புடவை வரும், இன்னொரு வந்து இவருக்கு வந்து இன்னொரு கூட இன்னொருத்தர் யாரும் ஒரு சீனியர் மேன் நான் சொன்னேன், இன்னொரு கூட நீ வாங்கிட்டு வர நம்ம வாங்கிட்டு வரலாம் அவர் வாங்கிட்டு வந்து வரலாம். மழை தூரம் சார் டக்கு அப்படி ஓரணும், அப்படி ஒரு அது அசம்பிளி முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இன்சானியத் பெரிய படம், ஆனால் நான் ஸ்கிரிப்ட்ல அது ஒரு பெரிய படம். அதில் கூட வந்து தன்னை வந்து இவர் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தது முன்னே படுத்திக்க மாட்டேன். அப்ப நான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தவங்க ஒரு மாதிரி என்கிட்ட பேசினாங்க, சூப்பர் ஸ்டார் தெரியல, அவங்களுக்கு தெரியுமா, இவரும் வந்து சொல்லிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் இவருக்கும் அவங்களோட சேர் போடுறது. அந்த பிஎம்பி தயாரிச்ச படம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்சாப் காங்கரேகா தர்மேந்திரா கூட, அஸ்லீன் அக்ரேஷ் அத்ருவன் சின்ஹா கூட, அதுமாரி இன்சானியத் தேவதை பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அந்த பெரிய டைலாக் டெலிவரிக்கு எல்லாம் வியர்த்து பார்க்குற ஒரு ராஜ்குமார். ஸோ இப்படி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட தான் அங்கே முத்துராம சார் கேரக்டர் பண்ண ஒரு இதில் ஹிந்தியில் கல்யாணகுமார் கேட்டு ராஜேந்திர அது அதே மாதிரி இது பாலச்சந்திர சார் டைரக்ஷன்ல இது ஏக்னை பகிலியே பாத்தீங்கன்னாக்கா மேல சுந்தரராஜன் கேரக்டர் அவர் தான். பெரிய நடிகர். அது குறிப்பா அவரோட இந்த டைலாக் டெலிவரி ஸ்டைலுக்கு எல்லாரும் ரசிச்சு பார்ப்பாங்க. ராஜ்குமார் அவருக்கு படம் ஒரு தடவை வாங்கி டப் பண்ணி நான் கூட வந்து ரிலீஸ் பண்ணலான்னு வந்து போனால் புகழே சார் அவரோட இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஃபுல் பண்ணியிருந்தாரு. இந்த இன்டர்வல்ல ரஜினி சார் இறந்துறதுனால அதை நான் பண்ணல. இல்லைன்னா ஒரு ஐடியா வந்து நானே டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணலான்னு. அது அப்புறம் வந்து தான் வந்து எந்த நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, இல்லையே ரஜினி சார் இல்லையே செகண்டாப்பில் அது வந்து சில பேர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம், அந்த படம் வந்து ஏவிஎம்ல தான் ஆரம்பிச்சாங்க அந்த ஷூட்டிங். 15 நாள் ஷூட்டிங். அப்போதான் நானும் பாம்பேல ரிட்டர்ன் வரேன். அப்படியா? பாம்பேல பாம்பே ஒரு 2 மாசம் வந்து எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துட்டு. அது ஆக்சுவலாக என்னன்னா புக்கடே சார் வந்து நல்ல ப்ரொடியூசர், ஷூட் மேன். ரஜினி சார் தான் உங்களுக்கு தெரியல எந்த விதமான சின்ன யார் கூட எந்த விதமான விரிசல்லையும் வந்து தலையிட மாட்டாரு. அப்படி இருந்தால் கூட வேணாம் சார் எனக்காக அந்த விரிசல் வருவாங்க சொல்லக்கூடிய வந்து. இப்போ பாம்பேல நான் வந்து பயங்கர 4 பேடு 4 பேப்பர் இருக்கும் சார். முன்னாடி காட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ரேக்கில் இருக்கும், மத்தி எழுதிட்டு இருக்கோம். அது ஒரு கடவுள் கொடுத்தாரு. அப்போது புகழே சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், திலீப் பிரதாப்புக்காக சும்மா ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதெல்லாம் தூக்கி போடுங்க, இம்மிடியட்டாக அன்வர் கானை கூப்பிடுங்க, உங்களுக்கு 252 அன்வர் கான் வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது, நேராக ஏர்போர்ட்டுக்கு போங்க, சுபத்தில் போய் ஒரு கர்த்தவியம்னு ஒரு படம் ரெஜிஸ்ட்ரேஷன் படம் அது நீங்கள் பாருங்க. வந்துட்டா எந்த முடியும் டியூட்டி ஆஃபீஸர் தான் பண்ணுவோம். டியூட்டி ஆஃபீஸர்கிட்ட போய் நான் பேசுறது அன்வர் கான் அப்படி பேசி வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்தோம். காலையில் நம்ம பார்த்துட்டோங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும் ஓகே,
ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேலே அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து நல்லா வரல. Because there are a lot of difference between the taste of the North Indian audience and the South Indian audience. இங்கே வந்து சின்ன கான்ஃப்ளிக்ட் கூட ஓடணும், அங்கே வந்து பெருசாக வரும், துணையே அங்கே ஓடலை. அதனால் அது ஒரு பெரிய ரெண்டாவது ஒரு டச் ஆஃப் ரியாலிட்டி இருக்கிற கான்ஃப்ளிக்டில். நான் தான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், இல்லை நான் ரைட்ஸ் வாங்கிட்டேன், நம்ம பாம்பேல டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்துருக்காங்க, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா நான் வாங்கிடுவேன் இல்லையா, சரின்னு பண்ணி ஓடல. விஜய் சார் தெரியும், தெலுங்கு படம் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தெரியும் வீட்டுக்கு என்ன 1 crore 75 lakhs அலவன்ஸோட நான் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு நான் பண்ணிட்டேன். சரி ஒரு வருஷம் விட்டேன் அந்த ப்ளஸ் என்ன அவராலும் போகாது, மொத்தமே 75 லட்சம் அந்த அம்மா ஸ்டாருக்கு கலெக்ஷன் சேர்த்து போட்டு உடனே அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. உடனே பாம்பே டேரக்டர் பார்த்து ஆரம்பிச்சு பூர்ணச்சந்திரராவ் சாருக்கும் புகழே சாருக்கும் கொஞ்சம் ஆகாது. அது வந்து என்னென்ன ஒரு ஏதோ தெரியுமே ரிலீஸில் ஏதோ சம்திங் என்னன்னு தெரியும். அதனால என்ன பண்ணாங்க, உடனே அவங்களும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ என்ன புகழே சார் சண்முகம், you have passed more than 85 to 90 films. Why not you clone this subject? Nobody can claim it. அப்படின்னு க்ளோன் பண்ணி பண்ணுறேன். அதுதான் சொன்ன உடனே நாங்கள் எல்லாம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி பாம்பே ரேகாவை பண்ணி ஷூட்டிங் போனோம்னா ரவிராஜா பிடிச்சிட்டு இருக்காரு. ஆமாம், டைரக்டர். ஆமாம், அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அவர் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் தான் போனீங்கன்னா எல்லாம் நான் சொல்லிட்டோமா என்னுடைய கதையை. அதோட கதை எடுத்து ரிஜிஸ்டர் போயிட்டு ஐயோ அது விட ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் எடுங்க அப்படின்னு அதான் சொல்கிறேன். அப்போதான் ரவி சார் பார்த்தார், இப்போ ஷார்ட்டர் பீரியடில் அதை சேஞ்ச் பண்ணு. அதுக்கு காரணம் யுஎஸ்எஸ் லைப்ரரியில் சேர்ந்து படித்த பாருங்க, நல்லா சேர்த்து ஒன்று ரெண்டு இல்லை. இன்னைக்கு கூட சார் நான் பெருமைக்கு சொல்லிடுவேன், எனி லைன் யூ டெல் மீ வித்தின் 3 days I will make a bombarding story. அந்த கிஃப்ட் எனக்கு வந்து இந்த ஏஜ்ல எனக்கு இப்போ இஸ் மை லாங் டேர்ம் கிரேட் ஃப்ரெண்ட் ஒரு ரியாஜ் உங்களை தான் சொல்கிறேன். இப்போ அந்த எடுத்துட்டு வரல, அந்த ஃபைல் எங்கேயோ இருக்கு, பிரியா ப்ளஸ் லீலான்னு ஒரு லவ் ஸ்டோரி ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டேன். ஐஎஸ்பிஐ அமிச்சிட்டேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து அந்த நம்பர் வந்துடும். அது வந்த உடனே அது புக்காக போட போகிறேன். இப்போ இது யார் வச்சு போடுறது, ரஜினி சாருக்கு முன்னூறு கொடுப்பாரா, வேற யாராவது கேட்கலாம். டைம் இருக்குமா படிக்கிறதுக்கு 150 பக்கம் இல்லை வேற யாருக்காவது கொடுத்து வாங்கி 300 போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் தான் டேரக்ட் பண்ணுறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் ஸ்டோரி அண்ட் நியூ டேபிள்ஸ். ரெண்டு இன்னொன்று வந்து ஓடிட்டு இருக்கு வந்து மிஸ்டர் லா இவருக்காக. இது நான் மட்டும் இல்லை, என் நண்பர்களும் பேசுறாங்கல்ல, இதை கனெக்ட் பண்ணி சொல்லுவா அப்படின்னு அவருக்கு ஒரு அபிமானம், அவர் மேல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெண்டு இந்த வயதிலும் நான் கணரவில்லை. இன்னும் வந்து திரகாத்திரமா இன்னும் வந்து அன்னைக்கு படிச்சோம் பார்த்தீங்களா, 7-8 படங்கள் அந்த தொடர்ந்து கண்டினியூஸாகவே அந்த பீரியட்ல டிராவல் பண்ணிருக்கீங்க. அவரை வளரும் நடிகராக பார்த்துருக்கீங்க, வளர்ந்த சூப்பர் ஸ்டாராகவும் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு வருங்கால அரசியல் தலைவராக பிரவேசிக்க போறாரு. அந்த சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை காலத்திலேயே வந்து அவர் நடிச்சாலும் இல்லையோ அவர் வந்து சிம்மாசனத்தை உட்கார வச்சு பார்க்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க, ரசிகர்கள் விரும்பினாங்க, மக்கள் விரும்பினாங்க. அவர் மேல் அபிமானம் வைத்திருக்கும் பொதுஜன மக்களும் எல்லாருமே விரும்பினாங்க. இது வந்து எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இதுல அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு மனிதன் ஒரு சில குறிக்கோள்கள் வந்து நெஞ்சில் இருக்கணும். இந்த குறிக்கோள்கள் என்னன்னா, முதல்ல நான் நல்லா ஒன்றும் பேர் வாங்கணும், ஒரு நல்ல நடிகர்னு பேர் வாங்கணும், நான் நடிகரை வந்து படம் வந்து வெற்றி அடையணும். அதை காசு போட்டு எடுத்து முதலாளி அந்த டைரக்டர் எல்லாருக்கும் லாபம் வந்ததை முதல்ல வாழ்க்கை
இப்படி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட ஒரு குறிக்கோள்கள் இருக்கிறீங்க. அப்படித்தான் நம்ம அவரை பார்த்தோம். அவர் ஏதோ நினைச்சு இங்க வரல, நம்ம சும்மாசனம் காத்துட்டு இருக்காங்க அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இவங்க தான் கேட்டாங்க. இவங்க ஆரம்ப கட்டணம் என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொன்னவங்க எல்லாமே சொல்றாங்க, அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ரோடு ஒன்று போட்டு போயிட்டாரு. அந்த ரோட்ல வரக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஸ்னாப் உங்களுக்கு இருக்கு. அவர் சொல்லத்தானே செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு சிக்வர் அது அவருக்கு அந்த வாட் வி கால் தட் அந்த பாதை, இந்த பாதை அமைஞ்சு போயிருக்கு. அதனால அவர் யோசனை பண்றாரு, மற்றவங்க ஆக்கலாமா, நம்மளே வரலாம். ஆனா நீங்க கோடி ரூபாய் கொடுத்துருங்க, அந்த இடத்தை மட்டும் இவரே தான் நாளைக்கு இவரால் உருவாக்கப்பட்டு உட்கார வைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்ல முடியாது. தினமும் மாறலாம், மாறி போயிட்டா வந்துருவாரு. அவருக்காக ஜனங்கள் அது அவர் கரெக்டா செஞ்சிருவார். அது எப்படின்னா மற்றபடி எதிர்மறை கருத்துள்ள 1000 சொல்லும். அது வேற விஷயம். தொண்ணூத்தி என்ன சொல்லிடுறாரு, ஒரு சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு. அதுல எனக்கு உடன்பாடு உண்டு. இப்போ கெட்டு போச்சு சிஸ்டம், 50 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டு போச்சு. கெட்டு போன சிஸ்டத்துக்கு உருட்டிருக்கீங்க சக்கரத்தை, அதை தான் அவர் சொல்றாரு. சிஸ்டத்தை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் சந்தோஷமா. அதனால அவர் என்ன சிஸ்டம் கெட்டு போயிருக்கு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு அப்படின்னா அது அதை பத்தி யோசனை பண்றதுதான் தெரியும். அது அவர் எப்ப சொல்லும் போது என்னென்ன சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அவர் சொல்லுவார். என்ன நிறைய பேர் கேட்கிறாங்க, கண்டிப்பா அது எப்போ சொல்லணுமோ அதை அப்போ சொல்லுவார். ஆனா சிஸ்டம் கெட்டு போகணும். அது எப்ப சார் கெட்டு போய் இப்ப நேரத்து இல்லையா, 50 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டு போச்சு. இதுதான் நான் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஊடகம், உழைப்பு, சிந்தனை, நேர்மை எல்லாமே மக்கள் விரும்புறாங்க. மக்கள் சக்தி தான், மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. 1967 திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு சொன்ன உடனே பேரறிஞர் அண்ணா நல்லவர்னு பேர் எடுத்தவர். அவர் சொன்னது என்ன, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அது லத்தீன் மொழி, ஓக்ஸ் போப்புலி ஓக்ஸ் டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அதை அண்ணா தமிழ சொன்னார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த மக்கள் தீர்ப்பு கொடுத்தவங்க விட்டு அப்புறம் யாருக்கா தீர்ப்பு வர முடியாது. மக்கள் விரும்புறாங்க, மக்கள் தான் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க இல்லையா. அதனால நம்ம அவர் அதே ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்க, தன்னை மாத்திக்கிறார். மற்றவங்க யாரும் தப்பா சொல்லுங்க. அவர் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை எடுத்துக்கிட்டு ஒரு குடும்பஸ்தனா, நண்பனா, நண்பர்கள் உதவி செய்யறாரு. எனக்கு தெரியாது, சில பேருக்கு எத்தனை பேர் அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரிஞ்சுவாங்க. அதெல்லாம் செஞ்சு விளம்பரப்படுத்திக்க மாட்டாரு. அப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல பேர் மக்கள் கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லுவேன், மக்கள் கொடுத்து வச்சிருக்காங்க, மெஜாரிட்டியே கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால் இன்றைய காலகட்டத்தில் பல முறை போட்டிகள் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அந்த தீர்ப்பு இவருக்கு சாதகமாக கிடைக்குது, கிடைக்க போகுது, கிடைச்சிரும், கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் இல்லை. உண்மையா அவரோட பழகினதை வச்சு, அவருடைய நற்பண்புகளை வச்சு, கூடவே இருந்து பார்த்ததுகளை வச்சு நான் தீர்க்கமா சொல்றேன், அவருக்கு மக்கள் தீர்ப்பு கிடைக்கும். சார், அந்த ஆட்சி பொறுப்பு வேற, கட்சி வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு எப்படின்னா சார், நான் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க ஒரு வீட்டில் நான் குடும்பஸ்தனா இருக்கேன், நான் தான் முடிவு எடுக்கிறேன் போது என்னுடைய முடிவுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஓவர் நைட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு முடிவை மக்களுக்காக மாற்றி அமைக்கணும் போது அவர் தான் எடுக்கணும். அவர் சொல்லை மீறாமல் அவர் நினைப்பதையே தானும் நினைத்து மக்கள் நற்பணிகளே நினைக்கக்கூடிய ஒருத்தர் கிடைப்பாரா அப்படின்றது கேள்வி. புரியல. அதுக்கு கரெக்டான ஒரு விளக்கத்தோட அதை எக்ஸ்பிளைன் பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ரொம்ப புதுசா நல்லா யோசனை பண்ணி தான் ஒன்று சொல்லுவார் அவர். ஆனால் பார்ப்போம், டைம் இருக்குல்ல. எப்பவும் நல்லவர்கள் அல்லாத ஒருத்தர் ஒரு தேர்ந்தெடுக்க மாட்டார். ரொம்ப நன்றி இருக்கு. பட் இருப்பினும் அது ஒரு கெட்டாலே வாழும் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு மதில் மேல் கூட அந்த மனிதன்
என்னை பொறுத்தவரை சினிமா தான் எனக்கு தெரியும். பெக்கெட்னு ஒரு படம், பெக்கெட்னு ஒரு படத்துல ரிச்சர்ட் பர்டன் அண்ட் வந்து அவர் தான் பெக்கெட்டு, பீட்டர் வுட் தான் கிங்கு, ஆங்கிலோ சாக்சன் கிங்கு. அவங்க 2 பேரும் அந்த படத்துல தான் ஓப்பனிங் வந்து ஒரு ராஜா வந்து தன்னுடைய சேவகங்கிட்ட சவுக்கு கொடுத்தா நன்று அப்படின்னு. அதுதான் சங்கர் குருவில் இருக்கு, அதுதான் திருச்சூலத்தில் இருக்கு. காரணம் என்னன்னா, நண்பனை வந்து அவன் இருக்கிறதுல நிம்மதியில் இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லிருப்பார், கொண்டுருவாங்க என் நண்பனை. அதுதான் வந்து பெக்கெட். நீங்க படம் இருக்குமா பாருங்க. அது மாதிரி வந்து எப்படின்னா இந்த சுச்சுவேஷன், அதாவது ஒரு சூழ்நிலை, திடீர்னு ஓவர்நைட் ஒரு சூழ்நிலை. என்ன கோடானு கோடி மக்கள் ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் 2 தங்கச்சி 3 பேர் இருக்கும்போது சில சுச்சுவேஷன்ஸ் வந்து தப்பாக உருவாகுது. அது வந்து காரணம் அவங்க இல்லை, அவங்களை சுற்றி இருக்கிற சமூக வந்து இருக்கிற அயோக்கியர்கள் அவங்களால உருவாகுற சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஓவர்நைட் உருவாகும் போது இவர் சொல்ற ஒரு மாற்றுக்கா ஒரு மனிதன், இவரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன், இவர் சொல்வதை கேட்பாரா, இவர் நினைப்பதை போல் சிந்திப்பாரா, அது வந்து எப்படி என்பது வந்து ஒரு வந்து புரியாத ஒரு புரிதல். அதான் வேற ஒன்று மற்ற. ஆனா அதே நேரத்தில் ஒரு புட்சாலி டக்குனு கூட ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு வந்து யோசனை பண்ணாம செய்யக்கூடிய ஆளுங்க. இதுதான் இப்போ இங்க எல்லாம் அவர் மட்டும் இல்லைங்க, நம்ம 2 பேரும் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் பழகிய வரையிலும் ஒரு அப்பொழுது இல்லாத ஒரு மனிதன். ஒரு சின்ன ஒரு நாள் காலையில் மேக்கப் போட்டு சொந்தம் செயின் ஸ்மோக்கர் சார். இப்போ 25 நிமிஷம். அப்போ காஸ்டியூம் ஏதோ சரியில்லை நிறுத்திடலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நினைக்கிறத பற்றி ஒரு பழமொழிக்கு நோல் டெலிவிஸ் கட்டுறதே நான் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நிறுத்திடுறோம், வரோம், இதை விட மோசமாக என்ன சூப்பர் அப்படின்னு. அதுதான் அது யோசனை தான் பண்ணு. அதனால வந்து அவனே இருக்கட்டும், அவனே புத்தி சொல்லி திரும்பி வச்சு ஒரு கேள்வி இருக்கட்டும், பரவாயில்ல, ஜனங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பேக்கப் சீனை எடுத்து எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் தங்க இருக்கும். இன்னும் சீரியஸாக திங்க் பண்ணுறேன். அது கூட என்ன சார் பாலச்சந்திரன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, அதனாலே நான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன். Tell me your answer. No sir. எனக்கு 1ஆம் கிளாஸ் வருது பாடம் வந்து சொல்லி தராங்க. நான் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறேன். அதனால நான் 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு வரேன். 2ஆம் கிளாஸ் எக்ஸாம் சொல்ல சூப்பர். நீங்கள் உங்களை உருவாக்கி நீங்கள் உங்களுக்கு அதுமாதிரி கரெக்டாக சார் நான் சொன்னேன். 2ஆவது நான் பாஸ் பண்ணிட்டேன், இல்லை 3ஆவது ஒரு கிளாஸை நீங்கள் பாஸ் பண்ணி எவ்வளோ இடையில வந்து இந்த மேட்ரு மட்டும் நீங்கள் வந்து இவர்கிட்ட ரவிக்குமார் கிட்ட ஆர்சி சாக்கி கிட்ட சொன்னேன். ஒரு சீசன் என்ன பண்ணாங்க, எதிராளிகளா சேர்ந்தவர கர்நாடகா. அப்போ நான் இங்கே இல்லை, எங்கள் மதருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் நான் ஒரு பிள்ளையா இருந்தாலும் 8 இருந்து பார்க்க வந்தேன். அப்போ நான் வந்து ரவிக்குமார் கிட்ட ஆர்சி சாக்கி கிட்ட சொன்னேன், யூனியன்ல அவங்க போய் சொல்லுங்க, உங்கள் எல்லாரையும் விட அவரோட நான் வந்து அதிகமாக பாடுறேன். நான் கர்நாடகாவில் இருந்திருக்கேன், அங்கே போனால் அவரை மராட்டியமா, நீங்கள் இங்கே வந்த கர்நாடகா, அவர் இந்தியனுங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அங்கே போனால் அங்கே வந்து காழ்ப்புணர்ச்சி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாருன்னு சொல்லி அங்கே போகாமல் பேசு, இங்கே வந்தால் நீங்கள் பேசுங்க, தப்பு. நீங்கள் ஜெயிக்க முடியாது, பேசுங்க மாதிரி ஜெயிக்க முடியாது. ஒரு நாளைக்கு உண்மைக்கு போச்சுன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு உலக கோர்ட்டு அவர் தான் ஜெயிப்பார். ரீசன் இந்தியன் 2 பேர்கிட்ட சொன்னார், ரவிக்குமார்கிட்ட சொன்னார். நான் ரவிக்குமார் பேசி அவர் வேற மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதம் போது வேற மாதிரி சொன்னார். அங்கே போனால் என்னை வந்து மராட்டி இருந்தாலும் இங்கே வந்தாங்கன்னா நான் எங்கே போகிறேன்னு சொல்லி ஃபீலிங்ஸாக பேசுகிறேன். இதையும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வந்து ஒரு சூழ்நிலை இருக்கு சார். அதில் ரஜினி சாருடைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த சுச்சுவேஷன்ஸ் யாருக்குமே அமையாது சார்.
இப்படி ஒரு இன்னல்களை வந்து கடந்து எல்லாத்திலையும் எதிர்த்து எல்லாத்திலையும் வந்து மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் மாதிரி தான் வந்து வந்துட்டு இருக்கோம். அதனால் எனக்கு என்னமோ வந்து சக்சஸ் ரொம்ப நிச்சயமா வந்து அமையக்கூடிய வந்து கடவுள் அமைச்சு கொடுப்போம்ன்றது வந்து நம்பிக்கை. இதுதான் என்னுடைய காரணம். அவர் தான் இருக்கு. அப்ப அப்படி ஒரு நான் பழகிறது நிறைய பேர் தான் பழகிருக்கேன். இஸ் கட்டபோது கிளாஸ் இஸ் கட்டபோது எதுவும் பழகணும் போனோம் ஒன்னா சாப்பிட்டா அவ்வளோ தவிர இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சில விஷயங்களை வந்து பேசும்போது அதே மாதிரி தான் நான். ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்கு. எனக்கு எல்லாமே ஒகடி சார் இருக்கும்போது எனக்கு எல்லாமே எழுதி போச்சு. எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்காக சும்மா இதுக்காகவே இருந்ததை போய் கேட்கணுன்றதுக்காக வந்து நான் பொருந்துட்டேன். சிரமங்கள் வரும்போது கூட நானும் ஒய்ஃபும் போனோம். வீடு வாங்கும்போது கூட ₹5 குறைஞ்சது. என் மச்சான் தரணும் ஒரு வார்த்தை வந்து வீட்டுக்கிட்ட போகிற வந்து மச்சான் ஃபோன் பண்ணா அது அரேஞ்ச் ஆகிடுச்சு. நான் கட்டிட்டேன் போயிட்டு அவன் கேட்டா நிச்சயமா கொடுத்து எப்படின்னா ஏவிஎம் வந்து காலனியில் ஒரு வீடு அண்ணாமலை பிடிச்சி பின் எடுத்துட்டு இருக்கு. நான் வேண்டாம் கூட இருக்கிற 3 நாள் உங்களால் முடிஞ்சது செய்ய வந்து கூட வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. அப்போ முத்தப்பா கிட்ட சொல்றேன் ஒரு வீடு விற்கிறேன்னா ₹7 சொல்றாங்க. ரஜினி சார் ரெண்டுத்துக்கு ஒரு வீடு பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். நான் அதை பற்றி எனக்கு காரணம் சார் எத்தனை கதை திங்க் பண்ணுங்க சார். என் வீடு பசங்க படிப்பு எதுவுமே தெரியாது சார். உங்க செய்யணும் தான் அந்த செய்யணும் இதுக்கெல்லாமே சார் அதெல்லாம் முத்தப்பா சொன்னார். என்ன நான் சொல்றேன் 1 மாசத்துக்கு முன்னாடி நீ வந்து கேட்கல இல்லை இல்லை எங்க சார் அது ஒரு காரணம். ஆனா அவர் சொன்னார் முத்தப்பா சொன்னார் இந்த மாதிரி வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ் இல்லை. ஆமா ஆமா ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட நல்ல மனிதன் சார். நிறைய இன்னும் நீங்க கேட்கதான் எனக்கு வந்து கேட்டாரு. நீங்க கேட்டதால சொல்றீங்களா ஒரு கேள்வி கேட்டாரு இல்லையா நான் வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் அப்போ வந்து நானும் வந்து பின்னாடி டக்குனு மாதிரி சொல்றேன். அந்த உதாரணங்களோட சொல்லும் போது அவருக்கு சூப்பர் என்ன பொறுத்து வரணும். எழுத்தன் கவுத்தன் ஒருத்தன் தூக்கி போட மாட்டான் சார். அந்த கஸ்டமரோட நேரத்தில் ஏன் என்ன கேட்கணும் நம்ம புடியெல்லாம் அமைச்சிருங்களேன் அது செய்ய மாட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி என்ன பண்ணலாம். அப்படி ஒரு மனிதனாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சில சிந்தனைகள் அரசியலுக்கு நிறைய தேவை. அதுதான் நான் வந்து சொல்றேன். 2வது சார் மக்கள் தீர்ப்பு தான் சார். 1000 பேர் 1000 கருத்து சொல்லலாம். அந்த நேரத்தில் மக்கள் தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஜாதகத்தை நம்புறவங்க சொல்லுவாங்க பின்னாடி வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஆனா யார் எதை எழுதி வச்சிருக்காங்களோ படிச்சாங்களோ படிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் படிச்சது மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஜூலியஸ் சீசர் எல்லாருக்கும் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஜூலியஸ் சீசர்னா கிளியோபாத்ராவை கல்யாணம் பண்ண உலக மகா பேரழி. அவர் மேல பொறாமை இருந்து எல்லாருமே வந்து செனட்ல குத்தி கொண்டார். அவருக்கு வந்து ஒரு பேசேஜ் எழுதுறாரு ஷேக்ஸ்பியர் படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து there is a tide in the affairs of man which taken at flood leads on to fame and fortune. சொல்றாரு மனிதனுடைய ஜாதகத்தினுடைய உச்சம் இருக்குல்ல அந்த உச்சத்தையும் கடல் அலைகளையும் வந்து ஒப்பிட்டு சொல்றாரு. அப்படின்னா அலைகள் வந்து கரையெல்லாம் ஒதுக்கி போயிட்டே அந்த 3 அலை அடிச்சு மேல ஒரே இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அடங்கும். அதே போல்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய உச்சத்தையும் சொல்றது டைட் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் மேன் which taken at first leads on to fame. அந்த மாதிரி உச்சம் வரும்போது எந்த சத்தியம் இதுதான் வந்து திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம். ஷேக்ஸ்பியர் மாதிரி யாராவது எழுதணும். ஷேக்ஸ்பியர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சார். வானத்திலிருந்து வந்த எழுத்தாளர். இஸ் தி ஒன்லி ரைட்டர் who got the name of transcendental. வான்வழி அங்கிருந்து வந்தோம். அதனால அவர் சொல்லிடுறாரு. அதனால அந்த உச்சம் வரும்போது யார் தடுக்க முடியும்?